தலை வலிக்குதுடா. நான் மதனே. வாங்க சார். சார் என்கிட்ட பேசலாம் செய்வீங்களா? பரவாயில்லையே. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு ஞாபகம் இருக்கா? ஏன் தெரியாமல் ஜானி வீட்டில் சரக்கு அடித்தேன். அப்புறம் வீட்டில் போய் படுத்து தூங்கிட்டேன், அவ்வளோதான். யார் நீ? வீட்டுக்கு போய் படுத்துட்ட? ஆமாம், நைட்டு என் கனவுல நீ எல்லாம் வந்த. கருமம். கனவுல நான்? ஆமாம், கனவுல வந்து தொலைஞ்ச. ஏதேதோ உங்ககிட்ட பேசினேன், ஆனால் என்ன பேசினு தான் ஞாபகம் வர மாட்டேங்குது. எப்படி தெரியும்? நேற்று அவ்வளோ சார் கிடச்சா? ஃபுல் போத நீ. டே, நேற்று ஜானியனை வீட்டில் நான் தானே உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போனது. அணுவக்க மட்டும் இல்லைன்னு வச்சுக்கேன், உங்கள் அப்பா கிட்ட தொக்க மாட்டியிருப்ப. என்னடா சொல்கிற? அணுவுக்கு தெரியுமா? ஆமாம் மச்சான். அணுவுக்கு எப்படா தெரிஞ்சுது? டேய், அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுன்னு தெரியாதுடா. போச்சுரா, அவளுக்கு தெரிஞ்சவே நாசமாக போச்சுரா. டேய், கோவப்படாதடா. ஆமாம், நீ என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? நீ அணுவை ஏதோ சொன்னியே, என்ன சொன்ன? அக்கான்னு சொன்னேன். மச்சான், நான் சொல்கிறேன் தப்பாக நினைக்காத. அன்னைக்கு ஒன்று பேசுகிறான், இன்னைக்கு ஒன்று பேசுகிறான்னு நினைக்காத. அணுவக்கா பாவண்டா, அவங்க கிட்ட இப்படி நடந்துக்காதடா. சூப்பர்ரா, உன்னையும் மாற்றிட்டா. அது எப்பட்றா? கிடைக்கிற கொஞ்ச நேரத்தில் எல்லாரையும் மாற்றிடுறா மச்சான். டேய், மாற்றல மச்சான், புரிய வச்சாங்க. அவங்க யாருன்னு புரிய வச்சாங்க. நீயும் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறா. அதெல்லாம் ஒரு தேவையில்ல. நானே அவளை எப்போ வேலையை முடிச்சுட்டு அமுச்சு விடலான்னு பார்த்துட்ருக்கேன். புரிஞ்சுக்கணும்னு நொட்டணும்னு பேசிகிட்டு இருக்க. போடா, நீ வரும்போதே தெரியும் ஏதாச்சும் விலங்கத்தோடு தான் வருவேன்னு. போ. டேய் டே மதனே. நான் போகிறேன். அப்பாவை நல்லா பார்த்துக்கோ. எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க. ஏதாச்சும் ஒன்றுன்னா ஃபோன் பண்ணுங்க. டேய் மதன், ஊருக்கு போறேன்னு சொல்றா, நீ பாட்டுக்கு எதுவும் சொல்லாம உள்ள போயிட்டு இருக்க. என்கிட்ட யாரும் பேசுகிறாள் வச்சுக்காதீங்க. யார் எப்படி போனால் எனக்கு என்ன? இப்போ நீ எதுக்கு என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்க? என்னாச்சு? நான் எப்படி பேசிகிட்டு இருக்கேன்? நல்லா தானே பேசிகிட்டு இருக்கேன். அப்பா அடிச்சிட்டேன்னு கோவமா? அப்பாவா? அன்னைக்கு நடு ரோட்ல இவளுக்காக அத்தனை பேர் முன்னாடி நடிச்சிங்களே, அப்ப தெரியலையா நீங்க தான் என் அப்பான்னு? இப்ப எந்த மூஞ்சி வச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? டேய் மதன், அப்பா கிட்ட எப்படிடா பேசுற? ஏய், நீ சும்மாரு. இது எனக்கும் அப்பாவுக்கும் நடுவில் நடக்கிற விஷயம். நடுவில் நல்ல விஷயம் போட்டு நீ வர தேவையில்ல. டேய், இப்போ என்னடா பண்ண சொல்ற? ஆமா, கோவம் வந்தது அடிச்சேன். இப்போ என்ன பண்ணலாம் சொல்லு. வேணா நானும் வீட்டை விட்டு வெளியே போவா? அதுதான் உங்க இஷ்டம்னா கிளம்புங்க. மதன், உங்களை மாதிரி பசங்களுக்கெல்லாம் வளர்ற வரைக்கும் பெத்தவங்க துணை வேணும். வளர்ந்துட்டா பெரிய இவங்க நினைப்பு. பெத்தவங்கள மதிக்க மாட்டீங்க. நீங்க எடுக்கிற முடிவு தான் கரெக்டுன்னு வேற ஒரு நினைப்பு. டேய், பெத்தவங்களோட அருமை பசங்க பொண்ணுங்களை விட எங்களை மாதிரி திருநங்கைகளுக்கு தாண்டா நல்லாவே தெரியும். உங்களை கூடவே வச்சுக்கிட்டு உங்களுக்கு வேண்டியதெல்லாம் அவங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லைன்னு செஞ்சு கொடுத்தா பெத்தவங்களை இப்படி தாண்டா பேசுவீங்க இல்ல? ஏய், வாய மூடுறி. நான் பெருசா அட்வைஸ் பண்ண வந்துட்ட. நீ இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நானும் அப்பாவும் நல்லா தான் இருந்தோம். என்னைக்கு நீ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சியோ எல்லாமே நாசமா போச்சுடி. எல்லாமே நாசமா போச்சு. தப்புதான்டா. எனக்கு ஒரு தம்பி இருக்கான், அவனை பார்க்கலான்னு வந்தேன்ல. தப்புதான்டா. என்னடா பண்ண சொல்ற? எங்களை மாதிரி திருநங்கைகள்லாம் ரொம்ப பாவண்டா. பிறந்த பிறப்புக்கான வாழ்க்கையும் வாழ முடியாம, மாறின வாழ்க்கையும் சந்தோஷமா வாழ முடியாம தினம் தினம் சாகுறேன்டா. எப்ப நீ அப்பா கிட்ட இப்படி பேசினியோ இப்ப சொல்றேன்டா, இந்த வீட்டை விட்டு போக முடியாது. இங்கதான் இருப்பேன். அப்படி போகணுன்னாலும் நீ சொல்ல தேவையில்லை, அப்பா சொல்லட்டும். அப்பா நான் போறேன். அப்பா சொல்லுங்கப்பா இவங்கிட்ட. நான் வெளியில போகணுமா இல்லை இங்கே இருக்கட்டுமான்னு சொல்லுங்கப்பா இவங்கிட்ட. நீ ஊருக்கே போயிடுமா? அப்பா
ஆமாம்மா, நீ ஊருக்கே போயிடு. அங்கே உனக்கு நிறைய முக்கியமான வேலை இருக்கும். நாங்கள் உனக்கு தொந்தரவாக இருக்க விரும்பல. அப்பா என்னப்பா ஆச்சு? இல்லைம்மா, எதுவும் பேசாத, வேணாம். உன் இஷ்டப்படி நீ ஊருக்கே போ. அம்மாடியானோ, ஒரு காஃபிம்மா. மதன், பசிக்குதா? சாப்பிட வைக்கவா? இல்லைப்பா, வேணாம். சரி. அப்பா, எனக்கு அவளை பிடிக்காது. அதனால தான் ஆரம்பத்துலேருந்தே அவளை வெளியே போன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லையேப்பா. அப்புறம் ஏன் நீங்கள் அப்படி சொன்னீங்க? ஆ, இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். இவங்க அவங்க தானே? என்னங்க, நீங்கள் எப்படிங்க? அப்பா சொல்லுங்கப்பா இவங்கிட்ட. நான் வெளியில போகணுமா இல்லை இங்கே இருக்கட்டுமான்னு சொல்லுங்கப்பா இவங்கிட்ட. நீ ஊருக்கே போயிடுமா. இவ்வளோ நாள் நல்லா இருந்த அப்பாவே இப்படி சொல்லியிருக்காருன்னா ஏன்னு கேட்க வேண்டியதானேங்க? என்ன அவர் பேச விடுங்க. என்னங்க இது அநியாயமாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு. நான் ஊருக்கு கிளம்புறேன். அட என்னங்க நீங்கள், நம்ம எப்பேற்பட்ட கஷ்டத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணி வந்திருக்கோம். இந்த பிரச்சனைக்காக ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறீங்க. முதல்ல உங்கள் அப்பா ஏன் இப்படி நடந்துக்கிட்டாருன்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். என்ன பார்க்குறீங்க? அது வரையும் வாங்க, எங்கள் வீட்டில் வந்து தங்கிக்குங்க. ஐயோ பரவாயில்லைங்க, உங்களுக்கு ஏன் கஷ்டம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வாங்க. ம். சந்தோஷமா? அனுப்பிச்சிட்டல்ல? நீ நினச்ச மாதிரி அனுப்பிச்சிட்டல்ல? டேய், என்னடா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? பின்ன எப்படி பேச சொல்கிற? அதான் அவங்க போயிட்டாங்களே, இப்போ நீ நல்லா சந்தோஷமா இருப்பா. இங்கே பாரு, நான் அவள் போகணுன்னு தான் நினச்சேன். ஆனால் எப்படி போகணுன்னு நான் நினைக்கலடா. அவள் அப்படி போகவும் கூடாது. ஆனால் எங்கள் அப்பா ஏன் இப்படி சொன்னாருந்தானா எனக்கு சுத்தமாக தெரியல. எங்கள் அப்பாவே இப்படி சொல்லியிருக்காருன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்டா. அதை நான் தெரிஞ்சுக்கணுன்னா அனு எங்கே இருக்கான்னு நான் போய் பார்க்கணும். அனுகிட்ட பேசினா மட்டும்தான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அனு எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கிறேன், அவகிட்ட பேசுகிறேன். பார்த்து வாங்க. வாங்கம்மா. ஆயா, நான் சொன்னேன்ல, அவங்க தான் இவங்க. வாம்மா. பாம்படுத்திங்கம்மா. ஜியோம்மா, எப்படிம்மா இருக்க? ம், நல்லா இருக்கேம்மா. என்னடி பார்த்துட்டே இருக்கீங்க? வந்தவங்களுக்கு ஜூஸ் எதனா குடிக்க கொடுங்கடி.
அதெல்லாம் வேணாம்மா, பரவாயில்ல. ஐயோ கம்னர்மா, போய் எடுத்துட்டு வாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, எல்லாமே நல்லதே நடக்கும். நாங்கள் இருக்கோம். சரிங்கம்மா. ம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கம்மா, எங்கள் வீடு சின்னது தான். என்னம்மா பேசுறீங்க? நான் ஒரு திருநங்கையா எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தவன். இந்த நேரத்தில் இந்த வீடு எனக்கு கோவில் மாதிரி. நீ அழகா மட்டும் இல்லைம்மா, நல்லா பேசவும் செய்கிற. தேங்க்ஸ்மா. நீ போய் ரெஸ்ட் எடு. ம். தேங்க்ஸ்மா. ஏங்க நீங்கள் மட்டும் சோகமாக இருக்கீங்க? சிரிச்சிட்டு ஜாலியாக இருக்கலாம்ல. ம், இப்படிலாம் சொன்னால் கேட்க மாட்டீங்க. எந்திரிங்கடி, டான்ஸ் ஆடலாம். ஜங்கல ஜங்கல ஜக்கா நீ ஜில்லா ஜங்கா ஜக்கா பகல காட்டு பிகல ஆட்டோ பியூட்டிக்கா சிலுக்கு போல இப்பா சிலுத்துக்கறாயப்பா சிக்னல் காட்டி இழுக்கறால ஆட்டோமேட்டிக்கா கண்ணிலே கா ரொம்ப வீக்கா ஆகிட்டாலே உப்பேச்சிக்கா அச்சிடா கா சப்பபுக்கா பின்னவார பாரிக்கா அம்மா, அம்மா உங்களை தேடி யாரோ வந்திருக்காங்கம்மா. சாரிங்க. யார் நீங்க? டேய் சொல்லிட்டு போடா. டேய் நீங்க யாரு? ஹலோ ஹலோ ஹலோ. தேங்க்யூ. ஆனா நீங்க ஏங்க ஏங்க யார் இவங்கெல்லாம்? ஜானி, நீயாடா? ஆமானு, ஹாப்பி பர்த்டே. இன்னைக்கு என் பர்த்டேவா? ஆமாம்ல, என்னோட பர்த்டே. நானே மறந்துட்டேன். நீ எப்படி ஞாபகம் வச்சிருக்க? அனு, உன் பர்த்டே போய் நான் மறப்பனா? அதுவும் உன் பர்த்டே அனு. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூடா. ஏன் அனு, உனக்கு அறிவு இல்லை? ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டியா? இவ்வளோ நடந்திருக்கே. இல்லை ஜானி, என்னால் யாருக்கும் கஷ்டம் வேணான்னு தான் கிளம்பிட்டேன். ஹே லூசு மாதிரி பேசாத. அப்போ ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் எதுக்கு இருக்கோம்? நானும் உன் ஃப்ரெண்ட் இல்லையா? ஹலோ, சொல்கிறா? அண்ணா அனுவாக்கா பார்த்தண்ணே. என்னடா சொல்கிற? ஆமாண்ணே. சரி சரி, அனுவாங்க பார்த்துன்னு வேறு யார்கிட்ட சொல்லாதடா. சரி, யார்கிட்ட சொல்ல மாட்டேண்ணே. ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன். அனு, இதுக்கெல்லாம் மதம் தானே காரணம். இருக்குது அனு, அவனுக்கு இருக்கட்டும். இப்போ மட்டும் கையில் கச்சான்னு வச்சுக்க, சும்மா லெஃப்ட்ல விட்டு ரைட்ல திரும்பிடும் அவனுக்கு. டேய் இப்போ வர சொல்ல அனு, இப்போ வர சொல்ல. டேய் ஜானி சும்மா இருடா. அனு, அன்னைக்கு சும்மா தான் இன்னைக்கு இவ்வளோ பேச்சு பேசுறான் அவன். சும்மா இருக்க முடியாது. அவன் மட்டும் இப்போ கையில் கிடைச்சான்னு வச்சுக்கேன். டேய் கொஞ்சம் அமைதியா இரு. அமைதியா இருந்தா இப்படி பண்ணா உன்ன அதெல்லாம் முடியாது அனு. ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ, இதோ பாரு அவன் இருக்கு, நான் பாத்துக்கிறேன். இதோ வந்துட்டான் பாரு. இப்போ இப்போ வர சொல்ல அவனை. பின்னாடி பாரு. மதன் உங்க தம்பி தானே?
அனு உங்க அக்கா. நான் சொல்லிட்டு லெஃப்ட்ல மதன் இருப்பான், ரைட்ல அனு. அக்காக்கு பர்த்டே. தெரியும். அதான் ரோஸ்ல தெரியும் தெரியும். பர்த்டே விஷ் பண்ணி. ஆமா அனு இங்க இருக்கானு உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணான்ல? ஆமா அப்படிதான் எனக்கும் ஃபோன் பண்ணான். ஹலோ மதண்ணா. அந்த மூதேவி தான் உனக்கும் சொல்லிச்சா? ஓகே, பர்த்டேக்கு வந்து பாத்தீங்கன்னா செலிப்ரேஷன் பண்ணல. ஆமா. கேக் வந்து ஆர்டர் கொடுத்துட்டேன். அதில் பேர் எழுத மறந்துட்டேன். நான் போய் பேர் எழுதிட்டு வந்துடுறேன். நீங்க ரெண்டு பேசிடுங்களேன். கேக் நம்ம வெட்டணும். டேய் வாங்க. மதனே பரவாயில்ல மதனே, காசுலாம் வேணாம் மதனே, என்கிட்ட நான் குத்துட்டு வந்துடுறேன் மதனே. மதனே பேர் ரொம்ப முக்கியம் மதனே, பேர் ரொம்ப முக்கியம். அனு ஹாப்பி பர்த்டே. மதன், இன்னைக்கு அண்ணனுக்கு பர்த்டே இல்லை, எனக்கு பூ வாங்கி தரியா? பூவா? அது கேர்ள்ஸ் தானே வைப்பாங்க. ஆமாம்ல, அது கேர்ள்ஸ் தானே வைப்பாங்க. நான் எதுக்கு அதெல்லாம் கேட்க போகிறேன்? நான் ரோஸ் கேட்டேன்டா, அது அழகாக இருக்கும்ல, அதனால தான் கேட்டேன். எனக்கு வாங்கி தரியா? சரிண்ணா. சின்ன வயசுல நீ ஆசைப்பட்டு கேட்ட, அன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியல. ஹாப்பி பர்த்டே. ஆமா, நீ எப்படி இங்க? எனக்கு மேலே கோவம் தான். நீ வெளியே போகணும்னு ஆசைப்பட்ட, ஆனால் இப்படி ஒரு பள்ளியோட போகணும்னு நினைக்கல. விஷயம் என்னன்னா, மதனே ஏதாவது சாப்பிட்றியாடா? என்னதான்ப்பா உங்கள் பிரச்சனை? அதான் போயிட்டான்லப்பா, போய் தொலைஞ்சதுன்னு விட்டு வேறு வேலை பார்க்க வேண்டியதுனப்பா. இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தால் என்னால் நிம்மதியாக வீட்டில் இருக்க முடியலப்பா. அவள் வீட்டில் இருக்கும்போது எனக்கு நிம்மதி இல்லை, இப்போ போன அப்புறமா எனக்கு நிம்மதி இல்லை அப்படின்னா என்னதான்ப்பா நினச்சிட்டு இருக்கீங்க? உங்களை தானப்பா கேட்டுட்ருக்கேன், ஏதாச்சும் பேசுங்களேன்ப்பா. இவரே வெளியே போன்னு சொல்கிறவாராம், போனதுக்கப்புறம் இவரே உட்காந்து அழுவாராம். ஆனால் ஏன் எதுக்குன்னு கேட்டால் சொல்ல மாட்டாராம்மா. என்னடா சொல்ற? என்ன சொல்ற? உங்க அக்கா ஊர்ல என்ன வேலை பார்க்கறன்னு சொல்றியா? ஆமாப்பா, சொன்னதானே தெரியும். சொல்றதுக்கே வாய் கூசுதுடா. உங்க அக்கா ஊர்ல பிரார்த்தல் பண்றாளாம். போதுமா? தெரிஞ்சுக்கிட்டியா? இப்ப சந்தோஷமா? வயிறு எரியுதுடா. பெத்த வயிறு எரியுது. அன்னைக்கு உங்க அக்காவுக்கு போன் வந்தது. அந்த கருமத்தை அன்னைக்கு நான் எடுத்து தொலைச்சேன். கூப்பிடுற ஒருத்தன் வரியான்ட்டு. என்னப்பா சொல்றீங்க? நிஜமா தான் சொல்றீங்களா? நான் எதுக்குடா பொய் சொல்ல போறேன்? அவ என் புள்ள, எனக்கு பொய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இல்லப்பா, இல்ல, எனக்கு அவ மேல கோபம் இருக்கு. அவ இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு நான் நினைச்சேன், அதுக்காக எல்லாத்தையுமே நான் பண்ணேன். ஆனா இந்த விஷயத்த மட்டும் நல்லா ஒத்துக்க முடியாதுப்பா. அனு அப்படிப்பட்டவளா இருக்க மாட்டாப்பா. இவ்வளோ சொல்றீங்களே, அவ மொபைல்ல அந்த நம்பர் சேவ் பண்ணியிருந்தாளா? தப்பு பண்றவங்க நம்பர்லாம் சேவ் பண்ணிருப்பாங்களா? அப்போ கண்டிப்பா சொல்றேன்ப்பா, வேற எங்கேயோ தப்பு நடந்திருக்கு, வேற எங்கேயோ தப்பு நடந்திருக்குப்பா. சரி, இவ்வளோ நடந்திருக்குல்ல, அப்ப நீங்க அனு கிட்ட கேட்க வேண்டியதுதானப்பா. ஏமா, இதெல்லாம் உண்மையா நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதுதானே? எப்படி பெத்த பொண்ணுகிட்ட ஒரு அப்ப நானே போய், மாமா நீ ஊர்ல பிரார்த்தனை வேலை பண்றியாமான்னு என்னையே கேட்க சொல்றியா? ஜென்மம் செத்துருண்டா. இல்லப்பா, இல்ல, இது எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. இது உண்மையா இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்பா, எவனோ ஒருத்தன் கால் பண்ணி ஏதோ ஒன்று சொன்னான்றதுக்காக நீங்க பெத்த புள்ளைய எப்படிப்பா சந்தேகப்படலாம்?
நீங்க சந்தேகப்பட்டிருக்கூடாதுப்பா. நீங்க சந்தேகப்பட்டிருக்கூடாது. நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க. நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. நிரூபிக்கிறேன். அவன் அந்த தப்பை பண்ணல, நான் நிரூபிக்கிறேன். இதுதான் நடந்துச்சு. என்னடா சொல்ற? அப்பா இதை நம்பினாரா? ஆமா, அந்த ஃபோன் காலுக்கு அப்புறம் தான் அப்பா உன் மேலே ரொம்ப கோவமாயிட்டாரு. அதனால தான் நான் வெளியே போன்னு சொல்லியிருக்காரு. இல்லைன்னா அவர் ஏன் இப்படி சொல்ல போகிறாரு? இதை யார் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்களோ எனக்கு தெரியல. ஆனால் யாரோ உன்னை மாட்டி விடுறதுக்காக மட்டுமே இது பண்ணியிருக்காங்க. உனக்கு யார் அப்படி எதிரி இருக்க போகிறாங்க? தெரியல மதன். அப்பா இதை நம்பினாரா? ம், ஆமாம். சரி, நீ வா, வீட்டுக்கு போகலாம். வரேன். அப்பாட்ட வந்து நேரில் கேட்குறேன். வா போலாம். அப்பா, அப்பா, எங்கப்பா இருக்கீங்க? அப்பா. மதன் சொல்றதெல்லாம் உண்மையாப்பா? அந்த காரணத்துக்காக தான் வீட்டை விட்டு போக சொன்னீங்களாப்பா? சொல்லுங்கப்பா. ஆமா, அந்த காரணத்துக்காக தான் வெளியே அனுப்புனேன். அந்த மாதிரி தொழில் பண்றவங்களுக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது. நீங்களுமாப்பா? அப்பா நான் ஒன்று சொல்லட்டுமாப்பா? எங்களை மாதிரி திருநங்கைகள்லாம் ராத்திரி 10 மணிக்கு மேலே ரோட்டில் நின்னாலே போலீஸ்காரங்க வந்து கஸ்டமருக்காக வெயிட் பண்ணுறியான்னு கேட்பாங்க. ரோட்டில் போகிற ஆம்பளைங்கள்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு போவாங்க. பா, அவங்களாம் வெளியாளுங்கப்பா. அவங்கள பொறுத்த வரைக்கும் திருநங்கைகள்னாவே பிரார்த்தல் பண்ணுறவங்க, யாசகம் கேட்குறவங்க. ஆனா நீங்க அப்படி இல்லையேப்பா. நீங்க பெத்த புள்ள தானப்பாண்ணா. என்ன போய் சந்தேகப்படுறீங்க? இதை பாருமா, போன் கால் வந்தது என் மொபைலுக்கு இல்ல, உன் மொபைலுக்கு. உன் மொபைலுக்கு வந்த கால் எப்படி பொய்யா இருக்க முடியும்? அப்பா, எவனோ ஒருத்தன் ஃபோன் பண்ணான்னு அவன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய பெத்த பொண்ணு என் மேல வைக்கல. பெத்தவங்க நீங்களே எங்களை நம்பலன்னா இந்த சமுதாயத்துல எங்களுக்கு எப்படி அங்கீகாரம் கிடைக்கும்? சின்ன வயசுல எதுக்காக என்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்புனீங்களோ அதே தப்பதான்ப்பா இப்பயும் பண்றீங்க. அன்னைக்கு என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கல, இன்னைக்கு என்னையே புரிஞ்சுக்கல. என்னம்மா, இதுக்கு தான் ஊர்ல இருந்து வந்தியா? அப்பா, நான் வேணும்னா சொல்லலப்பா, என்ன அறியாம வந்துருச்சு. அப்போ நீ வந்தது, இவ்வளவு நாள் இருந்தது எல்லாமே நடிப்பு இல்ல? பா, என்னப்பா இப்படிலாம் பேசுறீங்க? வேற எப்படிமா பேச சொல்ற? நானே இத பத்தி மதன் கிட்ட சொல்றேன்னு சொன்னேன். நீ தான் வேணாம் சொல்லிடாதீங்க சொன்ன. ஓ, எங்க நான் சொன்னா இது பெரிய பிரச்சனை ஆகாதோன்னு என்ன பேச விடாம பண்ணிட்டு நேரம் பார்த்து சபையில போட்டு உடைச்சிட்டல. பா, சத்தியமா சொல்றேன்ப்பா, எனக்கு அப்படிப்பட்ட எண்ணெல்லாம் இல்லப்பா. நீங்க என்னென்னவோ பேசுறீங்க, நான் அப்படி யோசிச்சது கூட இல்லப்பா. இல்லம்மா, வேணாம், எதுவும் சொல்லாத. மதன் அப்பவே சொன்னான், நான் தான் கேட்கல. பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன்னை இந்த வீட்டுக்குள்ள சேர்த்து நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நல்லா இருந்த அப்பனும் பிள்ளைகிட்டையும் பெரிய பிரச்சனை உருவாக்கிட்டல. இல்லை மச்சான், எங்கள் அப்பாலாம் இப்படி பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லைடா. டேய், எங்கள் அப்பா எங்கள் 2 பேர் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தானு எனக்கு நல்லா தெரியும் மச்சான். மச்சான், நீ ஃபர்ஸ்ட்லேருந்தே பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? நீ ஒன் சைடாகவே யோசிப்ப. நீ ஒருத்தரை நம்புறனா அவங்க என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் அது உண்மையாக இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா அவங்களும் மனுஷங்க தானே. டேய், இப்போ என்னடா சொல்ல வர? எங்கள் அப்பாவை நம்பாதன்னு சொல்கிறியா? ம், இல்லைடா, உங்கள் அக்காவையும் நம்புன்னு சொல்கிறேன். சின்ன வயசில் என்ன நடந்துச்சுன்னு உங்கள் அப்பா கிட்ட போய் கேளுடா, உட்காந்து பேசு. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா உங்கள் அண்ணனை பற்றி முன்னாடியே உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாதுன்னு? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆமாம், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். உங்கள் வீட்டில் சந்திரன் ஒரு பொண்ணு இருந்தால, என்னடா நான் அவ? அதை ஏன்டா கேட்குற? என்ன சந்திரா, ஏதோ தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்கீங்க போல, என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மதன். சும்மா சொல்லுங்க, அதான் முகத்தை பார்த்தாலே தெரியுதே.
ஏதோ தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு. சொன்னால் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுவேன்ல. ஐ லவ் யூ மதன். ஏங்க விளையாடாதீங்க. சும்மா ப்ராங்க் பண்ணாமல் என்ன விஷயம்னு சொல்லுங்கள். இல்லை, நான் சீரியஸாக தான் சொல்கிறேன் மதன். ஐ லவ் யூ மதன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அது என்னங்க நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? ஐயோ, சத்தம் போடாதீங்க, எல்லாருக்கும் கேட்டுரு. கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. அது இல்லைங்க, நான் உங்களை அப்படிலாம் நினைக்கலைங்க. நான் அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு ஹோப் கொடுத்துருந்தா ஐம் ஸோ சாரி. அதுவும் இல்லாமல் எனக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இந்த லவ் இதெல்லாம் செட் ஆகாதுங்க. ஏன், நான் திருநங்கைங்கிறனால என்னை அவாய்ட் பண்ணுறீங்களா? ஐயோ சீச்சி, அப்படிலாம் நான் யோசிக்க கூட இல்லைங்க. நீங்கள் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் என்னால் இந்த லவ் கிவ்வெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாதுங்க. உங்களுக்கு தெரியாதா இந்த வீட்டில் என்ன பிரச்சனை போயிட்டுருக்குன்னு? இந்த டைமில் இது கரெக்டாக இருக்காது. அதுவும் இல்லாமல் உங்ககிட்ட இருந்து இப்படி ஒன்று வரும்னு நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க. ஐ எம் சாரிங்க. மதன், நானும் சொல்ல வேணான்னு தான் நினச்சேன் மதன். ஆனால் நாங்களும் எத்தனை நாள் தான் எங்கள் ஆசையை மனசில் பூட்டி வச்சுக்கிறது. அதனால தான் சொல்லிட்டேன் மதன். தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. பரவாயில்லைங்க. சரி, அப்போ நான் ஊருக்கு கிளம்புறேன் மதன். ஐயோ, இதுக்கும் அதுக்கும் என்னங்க சம்மந்தம்? நீங்கள் பொறுமையாக உங்கள் வேலையை முடிச்சுட்டே கிளம்புங்க. இல்லை மதன், இதுக்கப்புறம் நான் இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது. நான் ஊருக்கு போகிறேன். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மதன். ஒரு திருநங்கையாக முதல்ல லவ்னா என்னன்னு உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் உணர்ந்தேன். நான் வரேன் மதன். என்னடா சொல்கிற? ப்ரப்போஸ் பண்ணாளா? ம், அவள் ப்ரப்போஸ் பண்ணோன்னே எனக்கு என்ன பண்ணோன்னே தெரிலடா. எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணோன்னே தெரில. செம்ம பிளாங்க் ஆகிட்டேன். ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. ஏண்டா, உங்கள் வீட்டில் மட்டும் தான் இந்த மாதிரி ஷாக்கிங்கான நியூஸ்லாம் நடக்குமா? நான் சொல்லிட்டா பேசாம நீ செத்துரு. சரிடா, நான் கிளம்புறேன். கிளம்புறியா? டேய் டேய் போகாதடா. என்ன இவன் பாட்டு போயிட்டா? ஒரு வேளை செத்துருவானோ? யார் இவனை? எல்லாரையும் சாக வச்சிருவான். அப்பா, நான் ஒன்று சொல்லட்டுமா? இது என்னோட வழி மட்டும் இல்லை, என்ன மாதிரி ஒவ்வொரு திருநங்கையோட வழி. பெண் குழந்தைங்களுக்கு குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்னன்னு சொல்லி வளர்ப்பாங்க. ஆனால் என்ன மாதிரி ஆனா பிறந்து பெண் உணர்வு கொண்டவங்களுக்கு குட் டச் எது பேட் டச் எதுன்னு தெரியாதுப்பா. சின்ன வயசில் எங்களை அப்யூஸ் பண்ணும்போது ஏன் இப்படி நம்மக்கிட்ட நடந்துக்கிறாங்க, ஏன் இப்படி நம்மளை பண்ண சொல்கிறாங்க, எதுவுமே தெரியாமல் ஒவ்வொரு டார்ச்சரும் அனுபவிச்சு தான்ப்பா இங்கே வந்திருக்கிறேன். நாங்கள்லாம் வெளியில் சொல்லணும்னா எவ்வளவோ சொல்லணும்ப்பா. எனக்கு அந்த மாதிரி எண்ணெல்லாம் எதுவும் இருந்ததில்லைப்பா. இனி இருக்கவும் இருக்காதுப்பா. நான் வரேன்ப்பா. அப்பா, நான் உங்ககிட்ட மட்டும் இல்லை, எல்லாத்துக்கிட்டையும் ஒன்று சொல்ல விருப்பப்படுறேன். ஒரு பொண்ணுக்கு அநீதி நடந்துச்சுன்னா அதை மீடியா வெளியில் கொண்டு வராங்க, மக்கள் குரல் கொடுக்குறாங்க, பெரிய பெரிய போராட்டம்லாம் நடக்கும். அவ்வளோ ஏன்பா, திருநங்கைகள் நாங்கள் கூட குரல் கொடுப்போம். ஆனால் திருநங்கைகளுக்கு ஒரு அநீதி நடக்கும்போது எங்களுக்கு குரல் கொடுக்க அவ்வளவா யாரும் முன்வர மாட்டாங்கப்பா. திருநங்கைகள் ஒவ்வொரு நாளும் ஏதாச்சும் ஒரு செக்ஸுவல் அபியூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு தான்ப்பா இருக்காங்க. அதெல்லாம் எந்த மீடியாவில் அப்பா போட்டிருக்காங்க? கேட்டால் ஒரே பதில் தான், திருநங்கைகள்னாவே பாலியல் தொழில் செய்கிறவங்க தான். நீங்கள் என்ன யோகியமானு கேட்பாங்க. இல்லை, நான் கேட்குறேன்ப்பா, பெண்கள் யாரும் பாலியல் தொழில் பண்ணுறதே இல்லையா? அப்புறம் ஏன்ப்பா திருநங்கைகளுக்கு மட்டும் இந்த முத்திரை குத்துறீங்க? நான் எப்பமா அப்படி சொன்னேன்? நீங்கள் சொல்லலப்பா. ஆனால் எவனோ ஒருத்தன் நான் விபச்சாரம் பண்ணுறேன்னு சொன்னதை நீங்கள் நம்பினீங்கல்ல, அங்கேயே நீங்கள் சொல்லாமல் சொல்லிட்டீங்களேப்பா. இதுவே உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து அந்த பொண்ணு இப்படி சொல்லியிருந்தா என் பொண்ணு அப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லி சண்டை போட்டிருக்க மாட்டீங்க? நான் திருநங்கை தானே, அதான் நம்பிட்டீங்க. மாறணும்ப்பா,
எல்லாரும் மாறணும். சின்ன வயசில் என்ன நடந்துச்சுன்னு உங்கள் அப்பா கிட்ட போய் கேளுடா. அப்பா. ஆ? பசிக்குது, சாப்பாடு போடுறியா? சரிப்பா, உட்காரு, நான் எடுத்துட்டு வரேன். ம். என்ன இவன் அமைதியா இருக்கான்? அன்னைக்கு நடந்ததை பத்தி எதுவுமே கேட்க மாட்டேங்கிறான். இந்தப்பா. சரிடா, நான் பார்த்துக்கிறேன். மதன், ம். பால் குடிச்சிட்டு பாடுறா. இல்லைப்பா, எனக்கு வேண்டாம். கேட்குதுடா, சொல்லு. ஏய், டேய் மதன், சொல்லுங்கப்பா. அனு பேசுனதை பத்தி என்கிட்ட எதுவுமே கேட்கலையடா. நான் எதுக்குப்பா கேட்கணும்? என் அப்பாவை பற்றி எனக்கு தெரியும்ப்பா. அவர் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா. நீங்களாச்சு உங்கள் பையனை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதாச்சு. இல்லடா, உங்க அண்ணனை நான் தான் வீட்டை விட்டு வெளியே அனுப்புனேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல உங்க அண்ணனை ஊருக்கு அனுப்பணுமே. உண்மையில அவனை அன்னைக்கு ஊருக்கு அனுப்பல. பயம் வந்துருச்சுப்பா. உனக்கு என்னடா சிங்கக்குட்டி மாதிரி 2 ஆம்பளை புள்ளை பெத்து வச்சிருக்க அப்படின்னு சொன்னவெல்லாம் எங்க முன்னாடி வந்து என்னடா 9 பெத்து வச்சிருக்குன்னு சொல்லி என்ன அசிங்கப்படுத்திடுவாங்களோன்னு பயம் வந்துருச்சு. அதனாலதான் அப்படி பண்ண நானு. பா, என்னப்பா பண்ணி வச்சிருக்கீங்க? சீ, உன்னை போய் என் வாயால் அப்பான்னு சொல்றேன் பாரு. யோ, என்னையா மனுஷன் இல்ல? அவ சொன்னப்ப கூட நீ இதை பண்ணிருக்க மாட்டேன்னு நினைச்சு உன்னை நம்பனப்பா. ஐயோ, அப்போ இத்தனை வருஷமா எந்த தப்புமே செய்யாத என் அண்ணனை நான் வெறுத்துட்டு இருந்தேனா? என் அண்ணனை நான் எவ்வளவு அசிங்கப்படுத்திருக்கேன். டேய் இரு. மதன், அப்போ என் அம்மா செத்ததுக்கு காரணம் என் அண்ணன் கிடையாது, நீதான். அப்படிதானே? டேய் மதன், தொடாதப்பா, என்ன தொடாத. என்ன மட்டும் ஏன்பா மிச்சம் வச்ச? என்னையும் அவன் கூட அமுச்சு விட்டுற வேண்டியதானப்பா. இல்லை எங்கள் அம்மாவை பண்ண மாதிரி என்னையும் சாகடிச்சிட வேண்டியதானே பா. நீ இவ்வளோ கல்லஞ்சக்காரனாப்பா? சத்தியமாக நினச்சி பார்க்கலப்பா. நான் சத்தியமாக நினச்சி பார்க்கல. இப்போ சொல்கிறேன் பாருப்பா, இனிமே நீ யாரோ நான் யாரோ, இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த வீடு, சொத்து எல்லாத்தையும் நீயே வச்சுக்கப்பா.
டேய் அப்புறம் நீ செஞ்ச இந்த காரியத்தால் எந்த தப்புமே செய்யாத என் அண்ணன் மூஞ்சில் என்ன மொழிக்கூடாத மாதிரி பண்ணிட்டல இப்போ. நீலாம் நல்லாவே இருக்க மாட்டப்பா. நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேன். சந்தோஷமா இரு. மதன், வெளியே எங்கேயோ போற போல, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிங்கப்பா. கடவுளே, இப்படி நிம்மதி இல்லாத வாழ்க்கையை கொடுத்துட்டிய அகல்யா. நீ நிம்மதியா போய் சேர்ந்துட்ட. இன்னும் நான் என்னென்னத்தை அனுபவிக்க போறேனோ. டேய் இறங்குடா. இங்கே எதுக்கிட்ட வந்திருக்கோம்? சொல்கிறேன் மச்சான், கொஞ்சம் வெயிட் பண்ணு. அப்படியா? டேய் இவங்க எதுக்கிட்ட இங்கே வராங்க? சொல்கிறேன் மச்சான், கொஞ்சம் வெயிட் பண்ணு. கோகுல் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேங்க்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ம். சொல்லு மதன். வண்டியில் ஏறு. எதுக்கு? சும்மா ஊர் சுற்றி காட்டுறேன், வந்து உட்கார். நில்லு. எங்கே போகிற? சும்மா ஊர் சுற்றி பார்க்க. எதுக்கு? சின்ன வயசில் ஓடி போன பையன் நான் தான். இப்போ திருநங்கையாக வந்திருக்கேன்னு சொல்லி எங்களை இன்னும் அசிங்கப்படுத்தவா? வெளியே போகிறவெல்லாம் வச்சுக்காத. மதன் என்னாச்சு? வேணாம், நான் ஏதாச்சும் கேட்பேன், அப்புறம் ஹேட் ஆகிற மாதிரி பேசுவேன். வேணாம். ம், நல்லா இருக்கு மதன். ஆமாம், எங்கள் தோசையும் குருமாவும் நல்லாயிருக்கும். அதே இன்னொரு கடை இருக்குல்ல, அந்த கார்னர் கடை, பரோட்டாவும் சால்னாவும் சூப்பராக இருக்கும். நம்ம முகப்பேர் சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே 65யும் இடியப்பமும் செமையாக இருக்கும். நான் வேணா அங்கே கூப்பிட்டு போகிறேன் ஒரு நாள். இப்பதான் தெரியுது நீ ஏன் குண்டா இருக்கேன்னு. திங்கிறது மட்டும் வேலையா வச்சிருக்கியா? இல்லை, அதுவும் ஒரு வேலை. உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். நல்லா ஒல்லியாக தானே இருந்த, இப்போ திடீர்னு இவ்வளோ உடம்பு? தாடியும் உன் முடியும் என்னடா, லவ் ஃபெயிலியரா? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. லைஃப் ஃபெயிலியர். லைஃப் ஃபெயிலியரா? ம். உனக்கே லைஃப் ஃபெயிலியர்னா அப்புறம் எங்களெல்லாம் என்ன சொல்கிறது? உன் வாழ்க்கையில் என்னைக்காச்சும் தனியாக யாருமே இல்லாத சூழ்நிலையில் வாழ்ந்திருக்கியா? அப்போ வாழ்ந்துட்டு சொல்லு லைஃப் ஃபெயிலியர்னா என்னன்னு. ஏன், உனக்கு என்ன? அதான் நாங்களாம் இருக்கோம்ல. என்ன சொன்ன? அது நாங்கன்னா அப்பா அவங்களாம் சொன்னேன். இருக்கீங்க இருக்கீங்க. ஏண்டா உன்னை நம்பி வந்தேன், இப்படி தான் ரோட்டில் விட்டு போவியா? துரோகி. ஆமாம், என்ன அக்கா கூப்பிட்டு போன? டேய், அக்காவை ஏற்றுக்கிட்டியா? சொல்கிறா. டேய், அப்பா கிட்ட எதாவது பேசுனியா?
அப்பா என்ன சொன்னாரா? அப்பா தான் வெளியே அமைச்சாரா இல்லை அக்கா தான் வெளியே போனாங்களா? டேய் இதான் சொல்கிற, ஏன்டா அமைதியாக இருக்க? டேய் மச்சான் உன்னதான்டா. டேய் உன்னதான்டா கேட்டுட்டு இருக்கேன். டேய் இப்படி அமைதியாக இருக்காதடா, இப்படியே சஸ்பென்ஸ்ல செத்து போயிடும் போல இருக்குடா. ஏதாவது சொல்கிறா? சொல்ல மாட்டேன். மச்சான் உனக்கு சொன்னாலும் புரியாது. சரி நான் கிளம்புறேன். சொன்னா புரியாதா? டேய் சொன்னாதான்டா புரியுமா புரியலையான்னு சொல்றதுக்கு. நீங்களாச்சும் உங்க குடும்பமாச்சு, போங்கடா. என்ன கம்பெனி மாணவ அப்புறம் ஒரு மெசேஜ் இல்லை, ஒரு ஃபோன் இல்லை. உங்கள் நம்பரை வேறு தொலைச்சிட்டேன், இல்லை நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருப்பேன். ஐயோ சாரிப்பா. அப்புறம் நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேண்ணே. பொண்ணு கல்யாணம் வச்சுருக்கேன், அதான் பத்திரிக்கை வைக்கலான்னு வந்தேண்ணே. ஓ கண்டிப்பாக வந்துடணுண்ணே. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக வந்துடுறேன். மதன் எப்படிண்ணா இருக்கான்? இப்போ என்ன பண்ணுறானா? இப்போ அவன் நல்லா இருக்கான்ப்பா. வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டான். ஆமாம், அவன் வேலைக்கு போயிட்டு இருக்கான். சரிண்ணே. மதனுக்கு எப்போ கல்யாணம்ண்ணே? ஒரு நல்ல பொண்ணை பார்த்து முடிச்சு விட்ற வேண்டியது தானே. ஏன்னா இப்போ உங்களுக்கும் வயசாகிட்டே போகுது. இப்போ எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு சொல்லவே முடியல. அப்புறம் பையனும் யாரும் இல்லாமல் கஷ்டப்படாதுல்ல, அவனுக்கும் ஒரு துணை வேணும்ல. அப்போ தானே தைரியமாக இருப்பான் அவனும். சரிண்ணா, பார்த்துக்கோண்ணா. சரிப்பா. சரி வரேண்ணா. சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிண்ணா. உன் வாழ்க்கையில் என்னைக்காச்சும் தனியாக யாருமே இல்லாத சூழ்நிலையில் வாழ்ந்திருக்கியா? அப்போ வாழ்ந்துட்டு சொல்லு, லைஃப் ஃபெயிலியர்னா என்னன்னு. என்னன்னு இதெல்லாம்? இப்படி நீ இங்கே தனியாக இருக்கணும் தலையெழுத்தா என்ன? அப்படிலாம் ஒன்றும் தேவையே கிடையாது. நீ வா, நம்ம வீட்டுக்கே போகலாம். இல்லை மதன், இனிமேல் நாங்கள் வர்ற மாதிரி இல்லை. அப்படி வந்தாலும் அது சரியாக இருக்காது. என்ன பேசிகிட்டு இருக்க? அதுக்காக இப்படி ஒரு இடத்துல இருந்து கஷ்டப்பட போறியா நீ? நான் சொல்கிறத கேளு, தயவு செஞ்சு என் கூட வா. சொன்னா புரிஞ்சுக்கோ. சரி, நான் வேணா உன்னை மாமா வீட்டில் விட்டுறேன், வா. அவருக்கெல்லாம் உன் மேலே பாசம் அதிகம். கண்டிப்பாக உன்னை நல்லா பார்த்துப்பாரு. பிரச்சனை முடிகிற வரைக்கும் நீ அங்கே இருந்துக்க. சரியா இருக்குமா? அவரை நல்லாவே பார்த்துப்பாரு. மாமாவை பற்றி நல்லா தெரியும். அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அங்கே போயிடலாம். சரி, நான் பேக் எடுத்துகிட்டு வந்துடுறேன். என்ன சங்கரே, நம்ம நினச்சதெல்லாம் நடக்குது பார்த்தல. என் மாமங்காரன் ஆனந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டான். இப்போதைக்கு அவ வீட்டை விட்டு தான் வெளியே போயிருக்கா. கூடிய சீக்கிரம் அவளை இந்த ஊரை விட்டே வெளியே அனுப்புறேன். அதுக்கப்புறம் உனக்கு தேவையானத நீ எடுத்துக்கோ, எனக்கு தேவையானத நானே பார்த்துக்கிறேன். மகிழ்ச்சி. வச்சிடுறேன். ப்ரோ ஒரு நிமிஷம், இந்த அட்ரஸ் கொஞ்சம் எங்கே இருக்குன்னு சொல்கிறீங்களா? நீ காரில் போய் வெயிட் பண்ண, நான் வந்துடுறேன். பிரதர், ஏன் என்னாச்சு? ஏன் இவ்வளோ நேரம்? அது டவுட்டுன்னு கேட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தான். அதான் போலாமா? டே மதனே, என்னடா சொல்லாம கொள்ளாம வந்துட்ட? அனுமா நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேங்க மாமா. நீ என்னடா மாமனை என்னமோ புதுசா பார்க்குற மாதிரி பார்த்துன்னுக்கிற? என்னாச்சு? என்னடாச்சு? விடுன்றல. வாடா மதன். இப்போ எதுக்கு அங்கேருந்து எழுத்துட்டு வந்த? அந்த ஆளை பற்றி உனக்கு என்ன தெரியும்? என்னடா மதன், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? மாமா நல்லவர் வல்லவர்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு அங்கே போய் என்னடானா அவரை அந்த அடி அடிக்கிற. சே, உன்னை தானடா கேட்டுட்டு இருக்கிறேன், சொல்லி தொலையேன். நானும் அவர் நல்லவர் தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் தெரியுது அந்த ஆள் எப்பேற்பட்டவர்னு. என்னடா சொல்ற?
ஆமாம். ப்ரோ இது கரெக்டாக ஸ்ட்ரீட் பேர் போடலையே ப்ரோ. இந்த ஏரியா தான்ப்பா சொன்னாங்க. மதன் தானே? எப்படிப்பா இருக்க? அங்கிள் நல்லா இருக்கு அங்கிள். நீங்கள் ஃபாரின் போனதா சொன்னாங்க, இங்கே எப்படி அங்கிள்? இப்போதான்ப்பா வந்தேன். சௌந்தர்யா இருக்குல்ல, சௌந்தர்யா அக்கா? என் 2வது பொண்ணு. ஆமாம் ஆமாம், இப்போ ரீசெண்டாக கூட மேரேஜ் ஆச்சுல்ல? அவளுக்கு ஒரு வீடு வாங்கிக்கலாம் தான் வந்திருக்கேன். ஓ அப்படியா, சரிங்க அங்கிள். இங்கே தான் வீடு இருக்குன்னாங்க, எங்கன்னு கரெக்டாக தெரியல. நம்ம வீடே சேலுக்கு தான் அங்கிள் இருக்குது, வேணும்னா பார்க்குறீங்களா ஐடியா இருந்தா? என்னப்பா சொல்கிறீங்க? வீடு சேல் பண்ண போகிறீங்களா? வீட்டுக்கு வரும்போது கூட அப்பா சொல்லியாப்பா. என்னப்பா ஆச்சு? கொஞ்சம் சுச்சுவேஷன் அங்கிள், அதனால தான் இந்த நிலைமை. சரி சரிப்பா, ஃபோட்டோஸ் இருந்தா காட்டு. ஃபோட்டோஸ் காட்டுறேன் அங்கிள், ஒரு நிமிஷம் பிடிங்க. இந்தாங்க அங்கிள் ஃபோட்டோஸ். மதன், ஏற்கனவே இந்த வீடை பார்த்துருக்கனே. என்ன அங்கிள் சொல்கிறீங்க? இது காமிச்ச புரோக்கர் பேரோட ஏதோ ஒன்றாச்சு. பேரு பன்னி. அந்த புரோக்கர் தான் இந்த வீடை காமிச்சாரு. ஆனால் இந்த வீடை வேற மாதிரி சொன்னாரேப்பா. நீங்கள் ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஆளுன்றதுனால உண்மையை சொல்கிறேன். அந்த வீட்டில் பிறந்த ஒரு பையன் திருநங்கையாக மாறிட்டானா பார்த்துக்குங்களேன். சார் சொல்கிறீங்க? நம்பவே முடியல சார். நம்பலாம், நீங்களே அந்த வீட்டு பக்கத்தில் போய் விசாரிச்சு பாருங்க, உங்களுக்கே உண்மை தெரியும். மாமாவா? உங்க அண்ணன் திருநங்கையா மாட்டான்லப்பா? என்ன மதன் சொல்ற? அப்போ நம்ம மாமா இப்பெல்லாம் பண்ணது என்னால் நம்பவே முடியலடா. ஆமாம், அந்த ஆள் பண்ணது இப்போ வரைக்கும் என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. ஆனால் அந்த ஆள் எதுக்கு இப்படிலாம் பண்ணோம், எனக்கு அது ஒன்று தான் புரியல. சும்மாவா சொன்னாங்க, என்னதான் சொந்தக்காரனாக இருந்தாலும் வைக்க வேண்டிய இடத்துல வச்சுருக்கணும்னு. தப்பு பண்ணிட்டோம். மதன், அப்போ நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியுது. அதுதான் நானும் யோசிச்சுட்ருக்கேன். அப்பாவுக்கு கால் பண்ணி நீ ஊரில் விபச்சாரம் பண்ணுறேன்னு சொன்னது மாமான்னு மட்டும் தெரிஞ்சது, கண்டிப்பாக அந்த ஆளை உசுரோடவே விட மாட்டேன், சாவடிச்சிருவேன். மதன், இப்பெல்லாம் பேசாத, வேணாம் விடு. அப்படி அந்த ஆள் தப்பு பண்ணியிருந்தாருன்னா அதுக்கான தண்டனை அவரே அனுபவிச்சுக்குவாரு. என்னால் இப்போ இருக்க அதுலேருந்து வெளியே வரவே முடியலையே. சொல்றேன்ல, விடு மதன். அப்புறம் இதை பற்றி அப்பா கிட்ட எதுவும் சொல்லிக்காத. சரி, அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஜானி இருக்கான்ல, அவன் தங்கச்சி இன்னைக்கு வளகாப்பு இன்வைட் பண்ணியிருந்தான், போயிட்டு வந்துடுவோம். அவங்க தங்கச்சி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கல்ல? ஆமாம், பாவம் அவங்க அப்பா அம்மா அவளை ஏற்றுக்கல. நம்ம ஜானி தான் எல்லாத்தையும் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம அங்கே போயிட்டு வந்தால் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவான். சரிடா, போகலாம். போகலாம். சுபா, வானு, சுபா, அனு. தெரியும். நல்லா இருக்கீங்களாக்கா? நல்லா இருக்கேம்மா. உங்களை பற்றி அண்ணன் சொல்லியிருக்காருக்கா. சின்ன வயசில் பார்த்தது, இப்போ வேற மாதிரி பார்க்குறேன். சரி சரி, 2 பேர் பேசிட்டுருங்க, வெளியே வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். சரிண்ணா. சரி அனு. அக்கா, நான் சொல்லட்டுமா? சொல்லுமா. நீங்க ரொம்ப அழகா லட்சணமா இருக்கீங்க. தேங்க்ஸ்மா. இருங்கக்கா, என் ஹஸ்பண்டை கூப்பிடுறேன். குமார், குமார். என்னாச்சு சுபா, ஏன் கத்திட்டு இருக்க? இங்க வா. என்ன? குமார், இவங்க தான் அனு, அண்ணாவோட ஃப்ரெண்டு. ஓ, அந்த டிரான்ஸ் விமன். ஆமா. குமார், என்ன பண்ற? சரி, நான் வெளியில இருக்கேன். டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? ஏன் இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உங்க அண்ணன் எதுக்கு இவங்களெல்லாம் இங்க கூட்டு வந்துட்டு இருக்காரு? எந்த ஃபங்க்ஷனுக்கு யார் வரணும்னு விவசாய இல்லையா? என்னடா இப்படிலாம் பேசுற? உன்கிட்ட ஒன்று சொல்லவா? இன்னைக்கு அம்மா என் கூட இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா இவங்கள பார்க்கும்போது என் அம்மாவே என் கூட இருக்கிற மாதிரி இருக்கு. எங்க அம்மா மாதிரி அவ்வளோ ஒரு லட்சணமான ஒரு முகம். நீ என்ன வேணா சொல்லு, அவங்க இன்னைக்கு இங்க வந்தது எனக்கு சுத்தமா பிடிக்கல. குமார், குமார். அனு, அனு, நில்ல அனு.
அனு இப்போ எதுக்கு மேலேருந்து வந்த? ஒன்றும் இல்லை மதன், நம்ம கிளம்பலாம். அனு ஒரு நிமிஷம் இரு அனு. என்னாச்சு? எனக்கு புரியல ஜானி. நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? நான் இப்படி பிறந்தது என்னோட தப்பா? நான் இந்த வளகாப்பு ஃபங்க்ஷன் வந்தனால பிறக்கிற குழந்தை வந்து திருநங்கையா பிறக்க போகுதா, இல்லை திருநங்கையா தான் பிறக்கணும்னு சொல்லி நான் ஆசீர்வாதம் பண்ண போறேன்னா? அனு இப்போ யார் என்ன சொன்னா அதை மட்டும் சொல்லு அனு. அனு மாப்பிள்ளை ஏதாச்சும் சொன்னானா? நினைச்சேன் அவன் தான் ஏதாச்சும் சொல்லியிருக்கணும். நீ வா அனு, நம்ம போலாம். என்ன அனு வா. வேணாம் விடு, என்னால் எந்த பிரச்சனையும் நடக்க வேணாம். நீ போய் ஃபங்க்ஷனை பாரு, நான் கிளம்புறேன். அனு நான் இவ்வளோ சொல்கிறல, என் பேச்சு கேட்க மாட்டியா? ஏன் அனு உங்களுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கியா? இந்த காலத்தில் பொண்ணுங்களே எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, நீங்களே ஏமாத்திரம். யோசிச்சு பாரு. இது பாரு, நான் சொல்கிறது கேளு. எனக்காக வா, என் தங்கச்சிக்காக வா. என் தங்கச்சி என்ன சொன்னாலா? இல்லை இல்லை, உன் தங்கச்சியா நினச்சி வாடி. மதனே சொல்றா. உன் வாழ்க்கையில் என்னைக்காச்சும் தனியா யாருமே இல்லாத சூழ்நிலையில வாழ்ந்திருக்கியா? அப்போ வாழ்ந்துட்டு சொல்லு. இப்போ எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு சொல்லவே முடியல. அப்புறம் பையனும் யாரும் இல்லாமல் கஷ்டப்படாதுல்ல, அவனுக்கும் ஒரு துணை வேணும்ல. எனக்கு புரியல ஜானி. நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? நான் இப்படி பிறந்தது என்னோட தப்பா? ஹலோ ஜானி. சொல்லுமா தானே? என்னம்மா தானே கூப்பிட்டு இப்படி அமைதியா இருக்க? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ஜானி. சொல்றா. ஆனால் அது கரெக்டாக தப்பானலாம் எனக்கு தெரியல. அனுக்கு நான் கல்யாணம் பண்ணலாம் முடிவு பண்ணியிருக்கேன் ஜானி. மதனே தெரிஞ்சுதான் பேசுறியா? யோசிச்சு தான் பேசுகிறேன். அவளும் எத்தனை நாள் தனியாக இருப்பா? நாளைக்கு யாரும் இல்லாமல் அவள் கஷ்டப்பட்டுறக்கூடாது. ஏன் நானாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், எத்தனை நாள் அவள் கூட இருந்துருவோம். என்ன வேணால் நடக்கலாம் ஜானி. நாளைக்கு அவளை கல்யாணம் பண்ண தான் கரெக்டாக இருக்கும். நல்லா யோசிச்சு தான் பேசுகிறேன். மதனே நீயாடா இப்படி பேசுற? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஆனால் இது மட்டும் அனு கேட்டான்னு வச்சுக்கேன், ரொம்ப சந்தோஷப்படுவா. வேணாம் ஜானி, வேணாம். நான் இப்படிலாம் பேசினேன்னு அனுக்கிட்ட சொல்லிக்காத. சரி விடு. மதனே நீ நல்லா யோசிச்சதெல்லாம் சரிதான், ஆனால் நீ எடுத்த முடிவு தான் கரெக்டாக இருக்குன்னு தோணலை. கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பாசிபிள் ஆகுமான்னு யோசிச்சு பாடுறா. பாசிபிள் ஜானி, கண்டிப்பாக இது பாசிபிள் தான். அவளை பிடிச்சி அவளை ஏற்றுக்கிறவன் கண்டிப்பாக வருவான். டே மதனே, இந்த காலத்தில் கல்யாணம் ஆன பொண்ணுங்களே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால பிரிஞ்சு போகிறாங்கடா. அதுவும் நம்ம அனு வேற. சொன்ன புரிஞ்சுக்கோடா. அவளுக்கு நல்லது பண்ணுன்னு போயிட்டு அதுவே பின்னாடி ரொம்ப கஷ்டமாச்சுனா அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவாடா. கொஞ்சம் யோசிச்சு பண்ணு. ஜானி, நீ பிரிஞ்சு போனவங்களை பற்றி சொல்கிறியே, அதே உலகத்தில் தான் எத்தனையோ பேர் சேர்ந்து வாழ்ந்து சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே பாரு ஜானி, நம்ம வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோமா இல்லை நம்ம வீட்டு திருநங்கை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோமான்றது இங்கே மேட்ரு கிடையாது. நம்ம யாருக்கு கட்டி கொடுக்குறோன்றது தான் எங்கள் மேட்ரு. கண்டிப்பாக அவளை பிடிச்சி அவளை மனசார ஏற்றுக்கிறவன் கண்டிப்பாக இருப்பான். பண்ணி வைக்கிறேன். நீ சொன்னா புரிஞ்சுக்க மாட்டல. மதனே, இதே நான் விட்டு ஒரு கேள்வி கேட்குறேன். இதே நீ ஒரு திருநங்கையை கல்யாணம் பண்ணிக்கோனா கல்யாணம் பண்ணிப்பியா? சொல்றா, சொல்லு, சொல்றா, பண்ணிப்பியா? ஹே மதனே, கல்யாண காலம் வந்துச்சு போல. அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஜானி. டேய் திரும்புடா. என்ன ஜானி? திரும்புடா. என்ன? டே மதனே, அழகா இருக்கடா. சரி வா போலாம். சரி போலாம். உங்கள் பொண்ணை ஃபோட்டோவில் பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு. அதான் நேரில் ஒரு தடவை பார்த்துட்டு உங்களுக்கும் என் பையனை பிடிச்சி போச்சுன்னா சட்டு புடுன்னு தேதி குறிச்சிடலான்னு வந்தோம். உங்கள் பையனையே பிடிச்சதுனால தானே பொண்ணு பார்க்கவே வர சொன்னோம். அப்போ உங்களுக்கு ஒரே பையன் தானா? ஆமாங்க, எனக்கு ஒரே பையன்தான். அது என் சம்சாரம் இவன் சின்ன வயசில் இருக்கும்போதே இறந்துட்டாங்க.
ஐயோ மன்னிச்சுக்குங்க. பரவாயில்லைங்க, இருக்கட்டும். அப்போ உங்கள் வீட்டில் பொம்பளைங்க யாரும் இல்லை? ஏன் இல்லை, நீங்கள் மட்டும் உங்கள் பொண்ணை என் பையனை கட்டி கொடுங்க. மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு என் வீட்டில் இருப்பா. நல்லா பேசுறீங்க நீங்கள். அப்புறம் பொண்ணை பார்த்துடலாங்களா? கண்டிப்பா. நிலா, போய் பொண்ணை கூட்டு வாமா. உட்காருமா. என்னம்மா, என் பையனை உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. நீங்கள் என் பொண்ணுகிட்ட கேட்டீங்க, நான் உங்கள் பையன்கிட்ட கேட்க வேண்டாமா? தம்பி, பொண்ணை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குங்க. அப்புறம் என்ன, மற்ற விஷயம்லாம் பேசி முடிச்சிடலாம்ல? பேசிடலாங்க. இதோ என் பெரிய பையன் வந்துட்டான். ஹாய். இவன் தான் என் பெரிய பையன், பொண்ணோட அண்ணன். ஹாய் ப்ரோ. ஹாய். ஏய், என்னடா ப்ரோன்னு? உரிமையா மச்சான்னு கூப்பிடு. எங்க எல்லாம் முடிவாகட்டும், அவனே கூப்பிடுவான். ப்ரோ, ஃபோட்டோவில் சரியாக கவனிக்கல. நீங்கள் கோகுலோட ஃப்ரெண்ட் தானே? ஆமாம் ப்ரோ, நான் கோகுலோட ஃப்ரெண்டு தான். ப்ரோ, கோகுல் எனக்கும் ஃப்ரெண்டு தான். நானும் அவனும் ஒன்றா தான் பிடிச்சோம். இப்போ கூட ரீசெண்டாக உங்கள் ஃபேமிலியில் நடந்த பிரச்சனையை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். அதான் உங்கள் அண்ணனை பற்றி. அண்ணனா? ஆமாப்பா, இவருக்கு ஒரு அண்ணன் இருக்காரு. விஷயம் என்னன்னா, அவரோட அண்ணன் இப்போ திருநங்கையாக மாறி வந்து நிற்கிறாரு. திருநங்கையா? என்னடா சொல்ற? இவங்க அண்ணன் திருநங்கையா? ஆமாம்மா, எனக்கு நல்லா தெரியும். என்னங்க இதெல்லாம்? என் பையன் சொல்றதெல்லாம் உண்மையா? அது வந்துங்க, அவர் தயங்குறதுலே தெரியல நம்ம பையன் சொல்றது உண்மைதான்னு. உண்மைதாங்க. ஆனால் இதை மறைச்சு உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கல. அது மட்டும் இல்லாமல் அவன் இப்போ எங்கள் கூட இல்லை. அதான் எதுக்கு சொல்லணும்னு நாங்கள் விட்டுட்டோம். ஏங்க, அவங்க இருக்காங்களோ இல்லையோ, சொல்ல வேண்டியது உங்க கடமை தானே. தப்பு தாங்க, எங்களை மன்னிச்சிருங்க. இல்லைங்க, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீங்கள் கிளம்புங்க. ஆரம்பமே அமக்கலமாக இருக்கு. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. என் பையன் ரொம்ப நல்ல பையங்க. அதெல்லாம் சரிதாங்க. நாளைக்கு என் பொண்ணை கட்டி கொடுத்துட்டு பிறக்கிற குழந்தை திருநங்கையே பிறந்தா நாங்க என்ன பண்றது? என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க? வேற எப்படி தம்பி பேச சொல்ற? நாளைக்கு உங்க அண்ணன் அக்காவா கல்யாணத்துக்கு வருவான், ஆசீர்வாதமும் பண்ணுவான். என் பொண்ணு வாழ்க்கை நாசமா போகும். அது மட்டும் இல்லாம எப்படிப்பட்ட குடும்பத்துல ஒரு பொண்ணை கொடுத்துருக்கேன்னு எல்லாம் மூஞ்சில காரி துப்புவாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? ஒரு நிமிஷம் எல்லாரும் நிறுத்துறீங்களா? இனிமே யாராச்சும் என் அக்கா பற்றி பேசுனீங்க நல்லா இருக்காது சொல்லிட்டேன். என்னம்மா சொன்னீங்க? எனக்கு பிறக்க போகிற குழந்தை திருநங்கையா பிறக்குமா? சார், எங்கள் அக்கா வந்தால் உங்கள் சொந்தக்காரங்களாம் உங்களை அசிங்கப்படுத்துவாங்க. இப்போ சொல்கிறேன் கேளுங்க. எனக்கு கல்யாணம் நடக்கும். அதை முன்னாடி நின்று நடத்துறது எங்கள் அக்காவாக தான் இருப்பா. சார், பொதுவாக திருநங்கை எங்கள் ஆசீர்வாதம் பண்ணால் நல்லா இருப்போம்னு சொல்லுவாங்க. என் அக்கா சார், அவள் ஆசீர்வாதம் பண்ணதுனால என் வாழ்க்கை நாசமாக போகாது. வாங்கப்பா போகலாம். அப்பா, என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க? எப்படி பண்ணிட்டேன்? அவரோட அண்ணா திருநங்கையா மாறினதுக்கு பாவம் அவர் என்னம்மா பண்ணுவாரு? நீங்க பேசுனது அவங்களுக்கு எவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கும். வீட்டுக்கு வந்தவங்களை இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்களேம்மா. எல்லாத்தையும் சொல்றதுக்குன்னு ஒரு விதம் இருக்குல்ல.
நீங்கள் டீசெண்டாக சொல்லியிருந்தீங்கன்னா கூட பரவாயில்லம்மா. அவங்களை இப்படி அசிங்கப்படுத்தி தான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ரொம்ப தப்புமா. இங்க பாருடி, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் எப்படி பேசணும் எங்களுக்கு தெரியும். பெரிய மனுஷி மாதிரி நாட்டாம் பண்ணிட்டு இருக்காத. போய் புடைய மாத்திர வேலையை பாரு. வந்துட்டா. படிச்சு படிச்சு சொன்னேன். எனக்கு இப்படி ஒரு அக்கா இருக்கிற விஷயத்த சொல்லிடலான்னு படிச்சு படிச்சு சொன்னேன்ப்பா. கேட்டிங்களாப்பா நீங்க? இப்போ யாருக்குப்பா அசிங்கம்? முன்னாடியே சொல்லியிருந்தா மட்டும் என்ன நடந்திருக்க போகுது? இப்போ அங்கே போனதுக்கப்புறம் அசிங்கப்படுத்தினாங்க. முன்னாடியே சொல்லியிருந்தா போனில் அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். இந்த அசிங்கம் நாம உண்மையை சொல்லாதனால வந்த அசிங்கம் கிடையாதுடா. சிங்கக்குட்டி மாதிரி 2 பிள்ளைய பெத்து ஒருத்தன் வாழ்க்கையை நாடானா அப்படி போயிடுச்சு. இன்னொருத்தன் வாழ்க்கை என்ன ஆக போதோ தெரியல. கடவுள் ஏன் தான் எங்களை இப்படி சோதிக்கிறாரோ? பா, நான் என்ன பாவம் பண்ணணும் தெரியல. பா, என்னப்பா குழந்தை மாதிரி எழுதிட்டு இருக்கீங்க? மதனே சொல்றா. அப்பா சரியாயிடும்பா, விடுங்கப்பா. ஹலோ, யாருங்க? என்ன பொண்ணு பார்க்க வந்தீங்கல்ல, அந்த பிரியங்கா பேசுகிறேன். ஓ, நீங்களா? என்னங்க நேரில் அசிங்கப்படுத்த பத்தாதுன்னு ஃபோன் பண்ணி அசிங்கப்படுத்த போகிறீங்களோ? ஐயோ இல்லைங்க, நான் சாரி சொல்ல தான் கால் பண்ணேன். ரொம்ப சாரிங்க. எங்கள் வீட்டில் என்னதான் இருந்தாலும் அப்படி பிஹேவ் பண்ணியிருக்கக்கூடாது. அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. ரொம்ப சாரிங்க. ஐயோ பரவாயில்லைங்க. உங்கள் வீட்டில் அவங்க பண்ணதுக்கு பாவம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்புறம் நீங்கள் தாங்க சொல்லணும். ஆக்சுவலாக எனக்கு உங்களை பிடிச்சதுங்க. தெரியுங்க. எப்படி? ஓ, அங்கே எல்லாரும் முன்னாடியும் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னதுனாலயா? இல்லைங்க, உங்கள் வீட்டில் என்ன அசிங்கப்படுத்தினாங்கிறதுக்காக நீங்கள் ஃபோன் பண்ணி சாரி கேட்டிங்க பார்த்தீங்களா? அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு என்ன எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு. சரிங்க, பாய். பாய். டேய், அடுத்த டவுன் ஆச்சு, நீ இறக்கி விடுங்கடா. மதனே, நீ விளையாட வேண்டியதானே? நான் மதனே, அந்த பொண்ணு வீட்டில் நடந்து இன்னும் யோசிச்சுட்டு இருக்கியா? அந்த பொண்ணு வீட்டா வேற பொண்ணு மதனே. மதனே, நான் ஒன்று சொன்னால் கோச்சிக்க மாட்டியா? சொல்லு ஜானி. அனு கால் பண்ணி பேசுகிறா, மறுபடியும் கூப்பிடுறா. எதுக்கு? மறுபடியும் அவன் இங்கே வந்து அசிங்கப்படுறதுக்கா? டேய் லூஸ் மாதிரி பேசாதடா. நீ நினச்சிட்டு இருக்கியா இங்கே வந்தால் மட்டும்தான் அவசியப்படுவான்ட்டு? அவள் இருக்கிற இடத்துலையும் அவள் அவசியப்பட்டு தான் இருப்பா. நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி நடக்காமல் இருக்குல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். மதனே, நீ அந்த பொண்ணு வீட்டில் பேசும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா? யோசிச்சு பாரு, அனு மட்டும் முன்னாடி நின்று இந்த கல்யாணத்தை நடத்தினா எப்படி இருக்கும்? செம்ம பிளாஸ்டாக இருக்கும்ல? எதை பற்றி யோசிக்காத என்ன, அவளை மறுபடியும் கூப்பிடு, அவள் வருவா. மதனே, இந்த புடுறா, பேசுறா. இப்படி டே, இப்போ நான்டா. போலாம் 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 போலாம், போ போ போ. இப்போ எதுக்கு இப்படி குதிச்சிட்டு இருக்க? அனு திரும்ப வராடா, அவளை கூப்பிட்டு வர போகிறோம். எவ்வளோ ஜாலியாக இருக்குது தெரியுமா? அதுவும் நான் ஒரு விஷயம் சொல்லி நீ அதை செய்கிற தெரியுமா? அது எவ்வளோ பெரிய விஷயம். நீ சொன்னதுனாலாம் ஒன்றும் பண்ணல, எனக்கே தோணுச்சு, அதான் கூப்பிட்டேன். அனு ஊருக்கு போனதுலேருந்து மனசே சரியில்லை ஜானி. எப்படியாச்சும் இங்கே அவள் திரும்ப வந்துட மாட்டாளான்னு தோணிகிட்டே இருந்துச்சு. ஜானி, அவன் என் அண்ணனாக இருந்தா என்ன, இல்லை அக்காவாக மாறினா என்ன, எப்படி பார்த்தாலும் யாராத்தும் தானே, என் கூட பிறந்தவன். பாரு ஜானி, எனக்கு அவன் மேலே அவ்வளோ கோவம் இருக்குது. ஆனால் அவளுக்கு ஏதாச்சும் ஒன்றுன்னா பாசம் வெளியே வருது. அதுவும் அவளை யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா
அவ்வளோ கோவம் வருது. இதான் ரத்த பாசம் போல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மதனே. ஆனால் என்ன, நீ உங்கள் அக்கா மேலே அவ்வளோ பாசம் வச்சிருக்க, நீயும் சொல்ல மாட்ற, என்னையும் சொல்ல விட மாட்ற. ஜானி, சரிப்பா எப்பா, சரி விடு, நம்ம போய் ஃபர்ஸ்ட் அணுவை கூப்பிட்டு வரலாம், ஓகேவா? இங்கே தான் வெயிட் பண்ண சொன்னா. ஜானி, நீ அனு வந்தா உட்கார சொல்லு, நான் ஒரு ஃபோன் கால் பேசிட்டு வந்துடுறேன். நாயா என்ன ஜானி, அண்ணா வந்தாச்சா? ஜானி, யோ என்னத்தையும் அப்படி பார்த்துட்டு இருக்க? ஹே மதன், எப்படா இருக்க? மதன், ஏய் ஜானி, ஆ, எப்படிடா இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். நீ எப்படி? இப்படின்னா ஓ, உடம்பு கம்மி பண்ணிட்டேனா? ஊருக்கு போனதும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. டாக்டரும் உடம்பை குறைக்கணும்னு சொல்லிட்டாரு. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டயட்டு கீட்டு அப்படி இப்படின்னு இருந்து உடம்பை குறைச்சிட்டேன். அழகா இருக்கானு. ஓ, அப்போ இதுக்கு முன்னாடி நான் அழகா இல்லை? நான் அப்படி சொல்ல வரல, இதுக்கு முன்னாடி அழகு, இப்போ பேர் அழகு. ஐஸ் வச்சது போதும், வா போகலாம். மதன், ஆ, எங்கே போகிறோம்? வேற எங்க, நம்ம வீட்டுக்கு தான். என்ன மதன், விளையாடுறியா? நான் ஃபோனில் சொன்னதை மறந்துட்டியா? நான் ஊருக்கு வரணும்னா நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி தரணும். என்ன ப்ராமிஸ் பண்ணி தரணும் சொல்லு. நான் அங்கே வரேன்னு அப்பாவுக்கு தெரியக்கூடாது. நான் வெளியில் எங்கேயாச்சும் ரூம் எடுத்து வேணாலும் தங்கிக்கிறேன். யோ பார்த்து வர மாட்டா? யோ நீ எப்படியா வர? நீ வண்டி என்ன கத்துறியா? டேய் எந்த ஏரியா நீ? ஏய் முதல்ல உனக்கு வண்டி ஓட்ட ஏய், உனக்கு ஓட்ட தெரியுமா இல்லையா? டேய் நீ வந்து டிஸ்ட் என்ன பேசுறியா? நான் கரெக்டா தான் வந்தேன். நீ என்ன முதல்ல என்ன நீ கேக்குற? ஏரியாடா. மதன், டேய் கொன்னடா நீ உங்களுக்கு. ஏன்டா மதன்? யோ நீ வந்து தப்பா வண்டி என்ன நீங்க பேசுற? போங்க. வண்டி முதல்ல நீ நீ வண்டி கிளம்பு கிளம்பு. first. கேளு நீ மதன். யாரா என்ன சொல்றதுக்கு? அனு, ஹாப்பி உமன்ஸ் டே அனு. ஹாப்பி உமன்ஸ் டே. ஹாப்பி உமன்ஸ் டே அனு. தேங்க்ஸ் ஜானி. தேங்க்ஸ் மதன். ஆனால் இந்த டேவை செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு நான் டிசர்விங்கான்னு தெரியல மதன். என்ன அனு இப்படி சொல்லிட்ட? ஒரு பொண்ணாக பிறந்து இந்த உலகத்தில் ஒரு பொண்ணாக வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் அதை விட ஒரு பையனாக பிறந்து இந்த உலகத்தில் ஒரு பொண்ணாக வாழ்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டமும் எங்களுக்கு தெரியும். நான் நிச்சயமாக சொல்கிறேன், இந்த டேவை நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் முழுசாக டிசர்விங் தான். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி உமன்ஸ் டே. ஜானி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா?
அனு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் நல்லாவே தெரியும். இப்போ இருக்கிற நிலமையில வெளியில் தங்க வச்சா கரெக்டாக இருக்குமான்னு தெரில. கொஞ்ச நாளைக்கு உங்கள் வீட்டில் தங்க வச்சுக்கிறியா? ஹேய், இவ்வளோதானா? இதை போய் என்கிட்ட ஹெல்ப்னு கேட்டுட்டு இருக்க? நான் பார்த்துக்கிறேன் மதனே. ஐயோ மதனே, வீட்டில் தங்க வச்சுக்கலாம் ஒரு மேட்டரே இல்லை. ஒரு 2 நாள் மட்டும் வெளியே தங்க வச்சுக்கலாமா? அப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிறேன். ஏண்டா என்னாச்சு? இல்லை, அப்பா அம்மா 2 பேரும் ஊருக்கு போயிருக்காங்க. வீட்டில் யாரும் இல்லை, நான் மட்டும் தனியாக இருக்கேன். வந்தோம்னே நான் கூப்பிட்டுக்கிறேன். என்னதான் சின்ன வயசு ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஒரு திருநங்கையை தனியாக உங்கள் வீட்டில் தங்க வைக்கிறது உனக்கு கஷ்டமாக இருக்குல்ல? ஏன் அனு, என்ன இப்படிலாம் பேசுற? நான் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க பற்றியில யோசிக்கல, நான் உன்னை பற்றி தான் யோசிக்கிறேன். அனு, நீ இப்போதான் பொண்ணு. அதுக்கு முன்னாடி என் பெஸ்ட் ஃப்ரெண்டு ஆனந்த். நான் அனுன்னு கூப்பிடுறது உன் உணர்வு கொடுக்குற மரியாதை. நீ எப்பவுமே என் மனசார என் ஃப்ரெண்டு ஆனந்த் தான். சரி, உனக்கு பிரச்சனை இல்லைன்னா நான் இப்போயே வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன். எனக்கு என் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. உனக்கு எதனா சொல்லு, நான் வெளில தங்கிக்கிறேன். அப்புறம் என்ன மதனே, வா நம்ம வீட்டுக்கு போகலாம். சரிடா, போலாமா? அனு, இதுதான் நம்ம வசந்த மாளிகை. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு ஜானி, நல்லா இருக்கு. மதனே, நிமிஷம் உள்ள வாங்க, பேசணும். அனு, நான் பேசிட்டு வந்துடுறேன். ஆ மதனே, என்னடா? நான் உன்ட்ட ஒன்னே ஒன்று கேட்குறேன், அது கரெக்டாக பதில் சொல்லு. அவளுக்காக எல்லாம் பண்ணுற, ஆனால் காமிச்சிக்க மாட்ற. பாவண்டா, நீ அவளை மன்னிச்சிட்டுன்னு சொன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவா. மன்னிச்சிட்டனா? அவளையா? அது என்னைக்கும் நடக்காது. என்ன பண்ணுறது? அதுக்காக அவளை விட்டம் கொடுக்க முடியல. ஆனால் அதனால் அவளை மன்னிக்கலாம் முடியாது ஜானி. அது அதே மாதிரி இனிமேல் இதை பற்றி பேசாத, அவ்வளோதான் சொல்லுவேன். டேய் மதனே, டேய் லூசு பயலே, நீ அவளை அக்காவை ஏற்றுக்கிட்டடா. அதை கூட தெரியாமல் இருக்க இன்னும். அனு, எனக்கு ஒரு டவுட் அனு. இப்போல்லாம் உன் கம்யூனிட்டி பீப்புளை நிறைய பேர் நிறைய இடத்துல பார்க்குறேன். ஆனால் யாருமே ஒரு இடத்துல வேலை செஞ்சுதான் நான் பார்த்ததே இல்லை. வேலைக்கு போகலாம்ல? ஜானி, வேலை செய்ய நாங்கள் ரெடி, கொடுக்க நீங்கள் ரெடியாக இருந்தா. அனு, நீ நினைக்க தப்பு அனு. இப்போல்லாம் முன்ன மாதிரி இல்லை. மக்கள்கிட்ட திருநங்கைகளை பற்றி புரிதல் நிறைய வந்துருச்சு. கரெக்டாக சொன்ன ஜானி. ட்ரை பண்ணணும், பண்ணாதானே தெரியும் கிடைக்குதா இல்லையான்ட்டு. இப்படி இவங்கெல்லாம் இப்படி தான் சமுதாயத்தை குறை சொல்லிட்டே இருந்தா உங்களுக்கான மாற்றம் என்றைக்கும் கிடைக்காது. உங்களுக்கான மாற்றத்தை நீங்கள் தான் உருவாக்கணும். கரெக்ட் தான். ஆனால் இப்போ கூட நிறைய திருநங்கைங்க பெரிய பெரிய இடத்துல வேலை செஞ்சு தானே இருக்காங்க. பெரிய இடத்துல புரியுதா? மெச்சூரான இடத்துல வேலை கிடைக்கிறது ரொம்ப ஈஸியானோ. நான் சொல்கிறது உங்களை மாதிரி ஆளுங்க அடித்தளத்துலேருந்து இருக்கணும்னு சொல்கிறேன். சரி, உங்களை எல்லாருமே படித்தவங்க இருக்காங்களா என்ன? எல்லாருமே பெரிய இடத்துல வேலை செய்கிறதுக்கு. சரி, அதெல்லாம் விடு. நீ ஊரில் என்ன வேலை பார்க்குற அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ நான் உன்னை கேட்குறேன், நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற? என்னையா கேட்குற? ஆமாம், உன்னை தான் கேட்குறேன். திருநங்கைங்களை நீங்கள் இதை தான் பண்ணணும்னு சொல்லி தான் இப்போ வரைக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நீ என்ன பண்ண நினைக்கிறேன்னு கேட்குறது. அதுவும் ஏன் தம்பி வாயால். வளர்ந்துட்டடா, அக்காவே பார்த்துக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டேன். சந்தோஷமாக இருக்கு. இதை எல்லாருமே என்கிட்ட கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோயேன், நீ சொன்னியே அடித்தளத்தில் தான் நாங்கள் இருக்கோன்னு. இருப்போம், அப்போ இருப்போம். சரி சொல்லு, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற? எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு ஹோட்டல் வைக்கணும்னு ஆசைடா. எல்லாருக்கும் சாப்பாடு போடணும்னு ஆசை. பார்ப்போம் நடக்குதான்னு. நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ நினச்சது சீக்கிரமே நடக்கும். மதன். அப்பா எங்கப்பா போயிட்டு வர? ஜானி இருக்கான்லப்பா? ஆமாம். ஜானியை பார்த்துட்டு வரேன்ப்பா. ஓ, சரி சரிப்பா. சரிப்பா. மதன். சொல்லுங்கப்பா. அணுகிட்ட ஏதாவது பேசுனியா? இல்லைப்பா, நான் அவகிட்ட பேசலையேப்பா. நான் எதுக்குப்பா அவகிட்ட பேச போகிறேன்? ஓ, சரி சரிப்பா. ஏன்பா திடீர்னு கேட்குறீங்க? ஒன்றும் இல்லைப்பா, சும்மா தான். அப்புறம் அனு உங்கள்கிட்ட கால் பண்ணி பேச ட்ரை பண்ணா நீ பேசாத. அவள் நம்ம குடும்பத்துக்கு வேணாம். அப்புறம் அவள் என்ன சொன்னாலும்
நீ நம்பாதப்பா. நம்பக்கூடாதா? அப்படி என்னப்பா சொல்கிற போகிறா? இது அது நம்மளை பிரிக்க ஏதாச்சும் சொல்லலாம்ல, அதுக்கு தான்ப்பா. அப்பா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? கேளுப்பா. சின்ன வயசில் அண்ணன் அவனாவா வீட்டை விட்டு வெளியே போனா? இதை பாரு, யாராச்சும் கேட்கும்போது எங்கள் பேரை சொன்ன தொலைச்சி போட்டுருவேன். எங்கேயாவது போயிடு, திரும்ப என் கண்ணில் பற்றாத. திரும்ப வந்த ஒன்று போட்டுருவேன். உங்ககிட்ட தான்ப்பா கேட்குறேன். அனு சின்ன வயசில் அவனாவா வீட்டை விட்டு வெளியே போனா? என்னப்பா இப்படி கேட்குற? ஆமாப்பா, உங்கள் அம்மாவை தவிக்க விட்டு உன்னையும் தூக்கி போட்டு அவனே தான் வீட்டை விட்டு வெளியே போனான். இப்போ கூட உங்கள் அம்மா பட்ட கஷ்டத்தை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. உங்கள் அம்மா செத்ததுக்கப்புறம் அந்த கஷ்டத்தோட அவன் பண்ணிட்டு போன அசிங்கத்தெல்லாம் தாங்கிக்கிட்டு உன்னை வளர்க்க நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான்ப்பா தெரியும். பா பா எதுக்குப்பா கண் கலங்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் பாருங்கப்பா, யார் என்ன சொன்னாலும் சரிப்பா, நான் இருப்பேன்ப்பா. என்னைக்கும் உங்கள் கூட நான் இருப்பேன். சரிப்பா. நான் வரேன்ப்பா. சரிப்பா. ஆமாம், நான் தான் அவனை சின்ன வயசில் வீட்டை விட்டு வெளியே அனுப்புனேன். நான் தான் அனுப்புனேன். அதான் நான் செஞ்சது தப்புன்னு திருந்தி மறுபடியும் அவனை வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிட்டல. அப்புறம் எப்படி எனக்கு துரோகம் பண்ணலாம்? தப்பு. நல்லவன் மாதிரியே வீட்டுக்குள்ளே வந்து என் இன்னொரு பையனை என்கிட்ட இருந்து பிரிக்க பார்க்குறேன். இவனும் என் ரத்தம் தானே. இப்பதான் தெரியுது திருநங்கையா மாறினவங்கள ஏன் மறுபடியும் வீட்டுக்குள்ள சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு. அனு, என் பையனை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்ச உன் அப்பா யாருன்னு நீ பார்ப்ப. அவ என்ன சொன்னாலும் நீ நம்பாதப்பா. மதன், இந்த சாப்பிடு, நானே சமைச்சது. இல்லை வேண்டாம். மதனே, பார்த்தாலே நல்லா இருக்கும் போலடா, சாப்பிட்றா. இந்த மதன் சாப்பிடு. அதான் வேண்டாம் சொல்றலாம், விட. ஏன் இப்படி நான் டார்ச்சர் பண்ற? டேய், என்னடா ஆச்சு? இப்போ எதுக்கு மதன் இப்படி பேசுற? நல்லா தானே பேசிட்டு இருந்த, இப்போ திடீர்னு கத்துற, என்னாச்சு? தெரியல, எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல. ஒரு பக்கம் என் அப்பா, இன்னொரு பக்கம் சின்ன வயசில் ஓடி போன என் அண்ணன். உனக்கு ஒன்று தெரியுமா? ஒரு வயசு வரைக்கும் நான் சின்ன வயசாக இருக்கும்போது போன நீ திரும்ப வந்துட மாட்டியான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அதே ஒரு வயசுக்கு அப்புறம் நீ திரும்பவே வந்துவிடாத சாமின்னு வேண்டிக்கிட்டு இருந்தேன். என்ன புரிஞ்சுக்கணும்? என்ன புரிஞ்சுக்கணும்? என்ன யாராச்சும் புரிஞ்சுக்கிறீங்களா? நீ பயந்து போன காரியத்துக்கு அப்பா மட்டும் இல்லை, நான் அனாதையாக இருப்பேன். யாருமே இல்லாத அனாதையாக இருப்பேன். அது தெரியுமா உனக்கு? நீ அனாதன்னு சொல்றல்ல, அவங்க கூட நமக்கு யாரும் இல்லை நினைச்சு வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. ஆனா எங்களை மாதிரி திருநங்கைங்க அனாதை விட மோசமான வாழ்க்கை வாழ்றோம். அம்மா இருப்பாங்க, ஆனா அவங்க அன்பு கிடைக்காது. அப்பா இருப்பாரு, அவரோட அரவணைப்பு இருக்காது. கூட பிறந்தவங்களா இருப்பாங்க மதன், ஆனா அவங்க உறவு கிடைக்காது. நாங்கெல்லாம் பிறக்கும் போது சாபத்தோட தான் பிறக்கிறோம், வாழும்போது அடுத்தவங்க சாபத்தை வாங்கிட்டு தான் வாழ்றோம் மதன். முக்கியமா பெத்தவங்களோட சாபத்தை. இப்ப வரைக்கும் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் நினைச்ச மாதிரி நீ மாறிட மாட்டியான்னு நினைச்சுதான். விட மாட்டேன். அவன் நினைச்சதை நடத்த நான் விட மாட்டேன். அவ உயிரோட இருந்தா தானே பிரச்சனை, பயம்.
மதன், ம் பொண்ணு பார்க்க போன இடத்துல பிரச்சனைன்னு சொல்லியிருந்தியே. ஆமாம். அவங்க அம்மா அப்பா பிரச்சனை பண்ணாங்க, சரி. அந்த பொண்ணு என்ன சொன்னா? அந்த பொண்ணெல்லாம் ஒன்றும் சொல்லலை, நல்லா தான் பேசினா. சொல்லப்போனால் ஃபோன் பண்ணி சாரிலாம் கேட்டா. எதுக்கு? அவங்க அப்பா அம்மா அப்படி பேசினதுக்கு அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி சாரி கேட்டா. வேற என்னெல்லாம் சொன்னா? ஆக்சுவலாக எனக்கு உங்களை பிடிச்சதுங்க. தெரியுங்க. எப்படி? ஓ, அங்கே எல்லாரும் முன்னாடி உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னதுனாலயா? இல்லைங்க, உங்கள் வீட்டில் என்ன அசிங்கப்படுத்தினாங்கிறதுக்காக நீங்கள் ஃபோன் பண்ணி சாரி கேட்டிங்க பார்த்தீங்களா, அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு என்ன எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு. சரிங்க. மதன், அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். நீ வேற, அப்படிலாம் எதுவும் கிடையாது. அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அது வேணா ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்காக லவ்லாம் சொல்ல முடியாது. சரி, திரும்ப அந்த பொண்ணுக்கிட்ட நீ பேசுனியா? இல்லை, நானும் கால் பண்ணிக்கல, அந்த பொண்ணு திரும்ப கால் பண்ணிக்கல. ஓ, இப்போ திரும்ப அந்த பொண்ணு ஃபோன் அடிச்சு ஐ லவ் யூன்னு சொன்னா என்ன சொல்லுவேன்? அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லை. அப்படியே அந்த பொண்ணு நான் லவ் பண்ணாலும் அவங்க அப்பாலாம் எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான். அவன் யார என் தம்பிக்கு பொண்ணு தர மாட்டேன்னு சொல்கிறக்கு? அவனை இங்கே வர சொல்லு, இப்போவே ஜம்பு பேலி பண்ணி விட்டுருவேன். அனு, என்ன நீ இப்படிலாம் பேசுவியா? ஐயோ சாரிடா, எங்கள் கோத்திங்க கிட்ட பேசுகிற மாதிரியே பேசிட்டேன். கோத்தியா அப்படின்னா? ஓ, டிரான்ஜெண்டரை நாங்கள் அப்படி தான் கூப்பிட்டுக்குவோம். ஆமாம், நடுவில் ஏதோ ஒரு வார்த்தை ஒன்று சொன்னியே, என்ன அது? ஓ, பேலியா? ஆ, அதுவா? உங்கள் பாஷையில் சொன்னால் காலி பண்ணி விட்டுருவான்னு அர்த்தம். ம், ரைட். இதெல்லாம் புது வார்த்தையாக இருக்குது, இதுக்கு முன்னாடி எல்லாம் கேள்விப்பட்டதே இல்லை. இது கோத்திங்க பாஷை, அதாவது உன் மொழியில் சொன்னால் டிரான்ஜெண்டருக்குன்னு சொல்லி எங்களுக்குன்னே ஒரு பாஷையை உருவாக்கிக்கிட்டது. சரி சரி சரி, ஜூஸ் குடிக்கணும் போல இருக்கு, ஜூஸ் குடிக்கலாமா? ஆமாம், ரொம்ப வெயிலாக இருக்குது, நானே கேட்கணும்னு நினச்சேன். போலாமா? ம். உனக்கு என்ன ஜூஸ் வேணும்? ஒரு ஆரஞ்சு ஜூஸ் போதும். ஆண்ணே, ஒரு ஆரஞ்சு ஜூஸ், ஒரு அத்தி ஜூஸ். அத்தியா? ஆமாம், அத்தி தான். என்ன இப்போ? இப்போ அத்தி சொன்னதில் என்ன இருக்கு? டேய் மதனு, நான் உனக்கு இப்போதான் அக்கா, இதுக்கு முன்னாடி உனக்கு அண்ணன், ஞாபகம் வச்சுக்கோ. நடத்து. இங்கே பாரு, நீ ரொம்ப மோசமாக இருக்கு. அண்ணே, எனக்கு அத்தியே வேணாண்ணே, நீங்கள் வேற ஏதாவது ஜூஸ் கொடுத்துருங்க. டேய் சும்மா சொன்னேன்டா, குடிடா. ஒன்றும் தேவையில்ல. மதன், ம், நான் ஒரு ஃபுட் ரிலேட்டடாக ஷாப் வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. ஆமாம். நம்ம ஏன் ஒரு ஜூஸ் ஷாப் வைக்கக்கூடாது? செம்ம ஐடியா. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் எந்த ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ணுறது? தேடி பார்ப்போம், எந்த கடை ஃப்ரீயாக இருக்கோ அந்த கடையை பேசி நம்ம முடிச்சிடலாம். ஹலோ. சார், இங்கே கடை ஒன்று வாடகைக்குன்னு சொல்லி போட்டிருந்தது பார்த்தேன். காலியாக இருக்குங்களா? ஓகே சார். வாடகை? ஓகே சார். என் அக்காவுக்கு தான் சார். ஆக்சுவலாக அவங்க டிரான்ஸ்ஜெண்டர், அவங்களுக்கு தான் பார்த்துட்ருக்கேன். ஹலோ. ஃபோன் எடுக்கல, கட் பண்ணுறாரு. சரி வா, முன்னாடி போய் பார்க்கலாம். மாதம் ஆனால் வாடகை வந்துடணுமா? என்னால் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. மாதமான கரெக்டாக காசை மட்டும் கொடுத்துருங்க. அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஆமாம், தம்பிக்கு நீங்கள் யார்? இவங்க என்னோட அக்கா. ஆக்சுவலாக இவங்க திருநங்கை. திருநங்கையா? ஆமாங்க. இதெல்லாம் நீங்கள் முன்னாடி சொல்லியிருக்கணும். என்ன ஏமாற்ற பார்க்குறீங்களா? திருநங்கைக்கெல்லாம் கடை கொடுக்கறதில்ல. முதல்ல கிளம்புங்க நீங்கள். ஏங்க இப்போ என்னங்க ஆச்சு? இப்போ என்ன? தம்பி கொடுக்கறதில்லன்னு சொல்கிறல, கிளம்பா போங்க. மதன் போகலாம். வேலை பாரு, நமக்குன்னே வருதுங்க. இப்போ என்ன பண்ணுறது? யாருமே கடை தர மாட்டேன்றாங்க. சி, என்ன உலகண்டா இது? திருநங்கைங்க பாலியல் தொழில் செய்கிறாங்க, ரோட்டில் போகிறவங்களை மிரட்டி காசு கேட்டுறாங்க மட்டும் சொல்கிறீங்கல்ல. இதுவே ஒரு திருநங்கை சுய தொழில் செஞ்சு முன்னேறி மேலே வரலான்னு நினச்சா அதுக்கும் வழிவிட மாட்டீங்கல்ல, உதவும் செய்ய மாட்டீங்க.
உங்க சமுதாயம் கடைசி வரைக்கும் இங்க திருநங்கையை பேசிட்டு மட்டும்தான்டா இருக்கும். சரி இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்க? இரு பார்ப்போம். இன்னொரு 4 கடை ஏறி. ஜானி தான் ஃபோன் பண்ணுறான், கேட்போம். ஜானி சொல்கிறா. அப்படியா? சரி ஓகேடா, நான் நேரில் போய் பேசிக்கிறேன். ஆர்கா ரோட்டில் ஒரு கடை இருக்கான். ஓனரை போய் நேரில் பார்த்து பேசினா ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்கிறான். நேரில் போய் பேசலாம். போலாம். என்னம்மா இப்படி வந்திருக்க? போய் புடவை கட்டு வாம்மா. பா, எனக்கு தான் புடவை கட்ட தெரியாதுல்லப்பா. என்னடா இப்படி பேசுற? ஃபங்க்ஷனுக்கு போறோம், புடவை விட்டு போனா தான் லட்சணமா இருக்கும். கரெக்டு தான்ப்பா, ஆனா எனக்கு தான் வராதே. ஏய் ப்ளீஸ்டாம்மா, ஏதாவது யூடியூப் பார்த்தாவது கட்டிட்டு வா. நான் கட்டுறேன், ஆனா நல்லா இல்லைன்னா என்ன கேட்க கூடாது. போடா தங்கம், போய் கட்டிட்டு வா. ஹலோ அண்ணே, சொல்லுங்கண்ணே, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேண்ணே. எனக்காக ஒரு உதவி பண்ணணுமே. சொல்லுங்க, செஞ்சிருவோம். உங்களுக்கு இல்லாமையா? அது வந்து ஒரு பொண்ணை முடிச்சு விடணும். ஏண்ணே என்ன சொல்றீங்க? விஷயம் பெருசாலான இருக்கு. சரி பண்ணிருன்னு மொட்டையா சொன்னா எப்படி? ஆள் யாரு, எதுக்காக பண்றோம்னு தெரிஞ்சு பண்ணாதானே நல்லா இருக்கும். அது மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா இது மட்டும் எனக்காக முடிச்சு கொடுங்க. அண்ணே என்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு, நீங்க ஆள் அனுப்பிச்சுடுங்க, நான் முடிச்சு விட்டுறேன். என்னண்ணே சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம், நன்றி. அப்புறம் இந்த விஷயம் வெளியே தெரியாம பார்த்துக்கோங்க. ஃபோட்டோ மட்டும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க, பார்த்து முடிச்சு விட்டுறேன். சரிங்க, நான் ஃபோட்டோவை வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். சரி. நான் வச்சிடுறேங்க. அண்ணா சொல்லுங்க, யார் வேணும்? உள்ள வரலாமா? வாங்க. என்ன வேணும்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஓ உட்காருங்க. என்ன சொல்லுங்க. அண்ணா, ஆர்காட் ரோட்ல கடை ஒன்று பார்த்தோம். நம்ம கடைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆமாம், 50,000 ரூபா வாடகை, 4 லட்ச ரூபா அட்வான்ஸ். சில பேர் கேட்டாங்க, எதுவும் சரியா மனசில் அமையல, அதனால வச்சுட்டு இருக்கேன். 4 லட்சமா? அட்வான்ஸ் மட்டும் எங்களுக்காக கொஞ்சம் குறைச்சிக்க முடியுமா? ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேர் கேட்டாங்க. நீங்க கன்ஃபார்ம்னா சொல்லுங்க, உங்களுக்காக கம்மி காசு பேசி முடிச்சிருவோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்க. நான் ஒரு திருநங்கை. திருநங்கையா? ஆமாண்ணே, என் சொந்த காலில் நின்று உழைச்சி மேலே வரணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர்கிட்ட கடை கேட்டோம். நான் திருநங்கை அப்படிங்கிறதுனால கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எனக்காக மனசு வச்சு கடை கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்பா, யாருங்க உள்ள? என் பொண்ணு தான். ஃபங்க்ஷன் போகணும், புடவை கட்ட சொன்னேன், அதான் கட்ட தெரியாம விளையாண்டுட்டு இருக்கா. அம்மா இல்லையா? அம்மா கொரோனால தவறிட்டாங்க. ஓ சாரிங்க. பரவாயில்லம்மா, நான் வேணா கட்டி விடட்டுமா? உங்களுக்கு எதாவது ஆச்சை பண்ணலாம் பாருங்க. ஐயோ, இதுல என்னங்க ஆட்சி பண்ணிடல, நான் கட்டி விடுறேன். மதன் சரி போயிட்டு வா. அப்பா, அக்காவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. ரொம்ப சந்தோஷம்மா. இது நாள் வரைக்கும் என் பொண்ணுக்கு ஒரு கூட பிறந்தவங்க யாரும் இல்லைன்னு ஒரு கவலையில் இருந்தேன். நீங்கள் வந்தது அவளுக்கு சொந்த அக்கா மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷம்மா. இந்த கடையை நீங்களே நடத்துங்க. நிஜமாவா சொல்றீங்க? இந்த கடை உங்களுக்கு தான். சார் வாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷங்க. இந்த உதவியை நாங்கள் மறக்கவே மாட்டோம். சரி வாங்க, தெரிஞ்சு பார்த்து. சரிங்க. சரிடாமா, நான் போயிட்டு வரேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. போலாம் மதன். சரிங்க சார். வாங்க. அப்பா போலாமா? போலாமா. என்னன்னு ஏதோ பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்க போல. அட்வான்ஸ் அதிகமாக இருக்குன்னு தான் பார்க்குறேன். அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச இடத்துலையும் நல்ல பேர்கிட்ட கேட்டிருக்கேன். அப்பா வேற இப்போ வீடு விற்கிற மாதிரி தெரில.
அதுவும் வேலைக்கு ஆகாது. என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. நம்ம வேணா இப்போ வேணா ஸ்டார்ட் பண்ண வேணாம், தள்ளி போட்டுடலாமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அதான் ஆரம்பிச்சிட்டோம்ல, எப்படியாச்சும் ரெடி பண்ணி முடிப்போம். கரெக்டு. நம்ம ஏன் பேங்க்கில் லோன் ட்ரை பண்ணக்கூடாது? பேங்க்கா? ஆமாம், கடை தானே விற்கிறோம், கடை மேலே லோன் கேட்போம், கண்டிப்பாக கொடுப்பாங்க. கொடுப்பாங்களா? ம். சரி, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். என்னது? இரு வரேன். மதன், பிடிச்சிருக்கா? ம், பிடிச்சிருக்கு. நான் போய் போட்டு வரேன். ம். நல்லா இருக்கா? அழகா இருக்கடா. தேங்க்ஸ். தேங்க்ஸ் மதன். எதுக்கு? நான் வாங்கி கொடுத்த சட்டையை போட்டுக்கிட்டேன்ல. அதுவா? நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எங்கே நான் ஆசையாக வாங்கி கொடுத்த சட்டையை போட மாட்டியோன்னு சொல்லி பயந்துட்டேன். இல்லை, நான் கேட்குறேன், அப்படி உனக்கு எத்தனை ஆசை தான் இருக்குது இன்னும்? எனக்கு மட்டும் இல்லை, பொதுவாக எங்களை மாதிரி திருநங்கைகள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஆசை இருக்குது. பெரிய ஆசைன்னு சொல்ல முடியாது, பேராசைன்னு கூட சொல்லலாம். எங்களுக்குன்னு ஒரு கணவர், எங்களுக்குன்னு ஒரு குழந்தை, குட்டி குடும்பமாக வாழணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. நாங்கள் தோற்றத்தில் மட்டும்தான் பொண்ணு மாதிரி மதன், ஆனால் குழந்தை அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் என்றைக்குமே எங்களை பொண்ணுக்கு நிகராக பார்க்க மாட்டாங்க. அது என்னமோ தெரியல, கடவுள் விட்ட விதி. எங்களை மாதிரி திருநங்கைகளுக்கு மட்டும் வம்சமே இல்லாமல் ஆக்கிட்டாரு. நீ வருத்தப்படாதானோ, நீ நினச்ச மாதிரி உனக்குன்னு ஒரு குடும்பம் அமையும். உங்களால் குழந்தை பெற்றுக்க முடியலன்னா என்ன, அதுக்கு எவ்வளவோ வழி இருக்குது. எல்லாமே நீ ஆசைப்பட்ட மாதிரி சீக்கிரம் நடக்கும். நம்ம போகலாமா? ம். ம். சரி, நீ உள்ளே போ, நான் போயிட்டு வந்துடுறேன். எங்கே போகிற? நான் சொல்கிறேன், நீ உள்ளே போ, நான் வந்துடுறேன். தம்பி வாங்க. அண்ணே வாங்க. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேண்ணே. ரொம்ப நாளாச்சு கால் பண்ணி, திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க, என்ன விஷயம்? எல்லா கல்யாண விஷயமா தானே கூப்பிட்டேன். ரொம்ப சந்தோஷம். உங்கள் வீட்டில் பொண்ணுக்கு பையன் பார்க்கணுமா, பையனுக்கு பொண்ணு பார்க்கணுமா? பொண்ணுக்கு தானே பையனை பார்க்கணும். ஓக்காக பார்த்துருவோம். அதான் இப்போல்லாம் வந்து பொண்ணுக்கு தான் டிமாண்டு, பையன்லாம் கிடைக்கும். ஜோராக ஒரு பையனை பார்த்துருவோம். அண்ணே, ஆனால் ஒரு சின்ன விஷயம். என்ன? என் அக்காவுக்கு தான் பார்க்கணும், ஆனால் அவங்க திருநங்கை. ஏப்பா மதன், என்னப்பா நடத்திட்டு இருக்க? அண்ணா அண்ணா அண்ணே, என்னண்ணே கோச்சிட்டு போகிறீங்க? ஏப்பா, இந்த வேலையெல்லாம் பார்த்தா ஊருக்குள்ள நீ கல்யாண புரோக்கம் சொல்ல மாட்டாங்க, வேற ஏதாவது சொல்ல போகிறாங்க. அண்ணே, இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் மனசார திருநங்கைகளை ஏற்றுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்கண்ணே. ஆனால் என்ன, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு கரெக்டாக எங்கள் அக்கா ஃபோட்டோ போய் சேரணும். நீங்கள் நினச்சா எப்படியாச்சும் என் அக்காவுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியும்ண்ணே. உங்கள் அக்கா வாழ்க்கையை பார்த்தா என் வாழ்க்கை போயிடும் மதன். உங்களுக்கு ஏதாவது பொண்ணு பார்க்கணும் சொல்லுங்க, பார்த்து தர்றேன். என்ன தப்பா எடுத்தாங்க மதன், சாரி. அண்ணே மச்சான், மந்த் எண்டோட டார்கெட்டு சரி, இதுதான் வீடுன்னு நினைக்கிறேன். அப்படியா? மந்த் எண்டோட டார்கெட்டை முடிச்சிட்டேன், இன்சென்டிவ் வாங்குறேன், யாரோட ஜாலியாக கொடைக்கானல் ட்ரிப் போகிறேன். ஜாலி தான். இவனுக்கெல்லாம் மட்டும் எப்படி தான் அமைதா. லோன் அப்ரூவல் ஆகிரும், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க மேடம். கடைக்கெல்லாம் உடனே லோன் சாங்ஷன் பண்ணிடுவாங்க மேடம். ஜெண்டரில் அதர்ஸ்ன்னு இருக்கு. நான் திருநங்கை தான். திருநங்கையா? திருநங்கையா? ஆமாங்க. ஓ அப்படியா? நல்ல வேலை நான் தப்பிச்சேன். சரிங்க மேடம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, லோன் கொடுத்துடலாம். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஓகே சார், அப்புறம் நான் வரேன்.
எனக்கு தெரிஞ்சு இவங்க லோன் தரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நீ எதுக்கும் கவலைப்படாத. என் ஃப்ரெண்டு தினேஷ் இருக்கான்ல, ம் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அவன் இன்னைக்கு ஈவினிங் வரேன்னு சொல்லியிருக்கான். அவங்ககிட்ட ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னப்பா கொடைக்கானல் ஜாலியாக ட்ரிப் போகலாமா? டேய் வெறுப்பேத்தாம வாடா. ஓகே. மேம் தினேஷ் எப்படி மேம் உங்களுக்கு தெரியும்? அவர் என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுங்க. ப்ரோ உங்கள் கான்டாக்ட் மட்டும் எனக்கு டேரெக்டாக கிடச்சிருந்ததுன்னா இன்னத்துக்கு உங்களுக்கு அமௌண்ட்டே டிஸ்பர்ஸ் ஆகி நீங்கள் பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கலாம். ஓ அப்படியா? சாரிங்க, எனக்கு தெரியாதுல்ல. நோ ப்ராப்ளம், சைன் மட்டும் பண்ணிடலாங்களா? ஓகேங்க. இந்தாங்க மேம். நீங்கள் நல்லதே நினச்சி சைன் பண்ணுங்க மேடம். உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்கள் பிஸ்னஸில் இன்னும் 2 மாதத்தில் வேறு லெவலில் வர போகிறீங்க. அப்புறம் மேடம் இதுக்கு முன்னாடி என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் எதுவும் பண்ணதில்லை. Okay, ma'am. இதான் ஃபர்ஸ்ட் டைம். கம்யூனிட்டி பீப்புள்ஸ் நிறைய பேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் அதுக்கான பிளாட்ஃபார்ம் கிடைக்கல, அதனால தான். உங்கள் கம்யூனிட்டினா? நான் ஒரு திருநங்கை. ஒரு நிமிஷம், பெண்ணை கொடுங்க. பிரதர் என்னாச்சு பிரதர்? எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க. லோன்லாம் கிடைக்காதுங்க பிரதர். இப்போதான் டிஸ்பர்ஸ் ஆகிடும் உடனே வந்துடும் சொன்னீங்க. இவங்கள மாதிரி ஆளுக்கெல்லாம் லோன் கொடுக்க முடியாதுங்க. இவங்களுக்குண்ணா புரியல. பின்ன இதுக்கெல்லாம் லோனை கொடுத்துட்டு திருப்பி கட்டலனா இதுக்கு பதிலாக நீ வந்து கட்டுவியா லோனை? ஏய் ஏந்தரா மேல இன்னொரு வார்த்தை ஏதாச்சும் பேசினேன் நடக்கிறதே வேற. போடா வெளில. ஆமாம், திருநங்கைக்கு தம்பியாக இருக்கும்போது இவ்வளோ வாய் பேசுகிறான். போட. டேய் மதன் விடு. நான் என்ன பணம் கொடுத்தவன் கேனேனாடா? நீ சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். காலையிலேருந்து சாயந்தரம் சாயந்தரத்துலேருந்து காலில் இப்போ நீ என்ன தான் சொல்ல வரேன்? ஏய் லைனில் இரு. மணிண்ணே சொல்லுங்கண்ணே. ஐயோ அண்ணா மன்னிச்சிருங்க, மறந்துட்டேன். இப்போ பேசிட்டு உடனே கால் பண்ணுறேன். கொஞ்சம் வைங்க. கிருஷ்ணா அண்ணே சொல்லுங்கண்ணே. இதில் மணியன் ஒரு கான்டாக்ட் இருக்கும். சரிண்ணே. அதில் இருக்கிற ஃபோட்டோவை சரி முடிச்சிடறேன். சொல்லியா? என்னையா சொல்லிட்டு இருக்க நீ? டேய் ஒரு ஃபோட்டோ ஒன்று அனுப்பியிருக்கேன். அது என்னன்னு பார்த்து ஈவினிங்குள்ளே முடிச்சு விட்றேன். சொல்கிறத மட்டும் செய்யுங்கடா. ஃபோனை வை. எங்கடா கூட்டிகிட்டு போயிட்டு இருக்க? இந்த ஏரியாவில் வேறு ஏதாவது ஜூஸ் கடை இருக்கான்னு பார்ப்போம். இல்லைன்னா தானே நமக்கு பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். நம்ம இந்த பக்கம் பார்க்கலாமா? சரி மதன். பார்த்த வரைக்கும் இந்த ஏரியாவில் ஜூஸ் கடை எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் வேணா ஒன்று பண்ணுறேன். நான் அந்த பக்கம் போய் பார்த்துட்டு வரேன். நீங்கள் வெயிட் பண்ணு. நீங்கள் தான் இந்த ஏரியாவில் புதுசாக ஜூஸ் கடை வைக்க போகிறதா? ஆமாம். ஏன்? இல்லை, சும்மா தான் கேட்டேன். நீங்கள் திருநங்கை தானே? ஆமாம். அதுக்கு என்ன இப்போ? நீங்கள் கடை வச்சு எவ்வளோ சம்பாதிச்சிட போகிற? ஏன் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிச்சிட போகிற? ஏன் ஒரு வாரத்துக்கு? ஏன் ஒரு மாதத்துக்கு? நீ மட்டும் என் கூட வந்தேன்னு வச்சுக்கேன், நீ ஒரு மாதத்தில் சம்பாதிக்கிறத 1 ஹவரில் சம்பாதித்தரேன். வரியா? அட எச்ச, திருநங்கை நாங்களே சொந்தமாக தொழில் செஞ்சு சுயமரியாதையோட வாழணும்னு நினச்சாலும் உங்களை மாதிரி ஆளுங்க வாழ விட மாட்டீங்கல்ல. சி, இப்போ நீ பேசுனது மட்டும் என் தம்பிக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, நீ அவ்வளவுதான். அவன் வர்றதுக்கு முன்னாடியே ஓடி போயிடு. என்னடா பார்க்குற? போடா. அப்போ நான் சொல்கிறத கேட்க மாட்டேன். இப்போ தெரியாது, அப்புறம் ஃபீல் பண்ணுவேன். நீங்கள் தொழில் செஞ்சு என்னத்தை வாழ்கிறேன்னு நானும் பார்க்குறேன். போடா. அண்ணோ, அந்த பக்கம் கடைங்க எதுவும் இல்லை. சரி, நீயே ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான். சரி, நம்ம அப்படி போகலாமா? போகலாம். சரி, கடை ஓனருக்கு ஃபோன் பண்ணி சாவி கொடுத்து நம்ம சொல்லு. கடையை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பலாம்.
சொல்லுங்கம்மா. அண்ணா நாங்கள் கடைக்கு வெளியில் தான் நிற்கிறோம். கடை பார்க்கணும், கொஞ்சம் சாவி வேணுமே. அச்சச்சோ, நான் வெளியே போகிறேனே. சரிம்மா, நான் பசங்களை அனுப்பிவிட்றேன். கிருஷ்ணா, அண்ணே. அக்காட்ட போய் சாவி வாங்கிட்டு கடையை பார்க்க ஆள் வந்துருக்காங்க, திறந்து காட்டு, நானே போய்க்கிறேன். சரிங்கண்ணே. இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. இவளா? இவன் எங்கே என்ன பண்றா? ஹலோ அண்ணே. அண்ணே, நீங்கள் ஒரு பொண்ணு ஃபோட்டோ அனுப்பி முடிக்க சொன்னீங்களே, அந்த பொண்ணை நம்ம கடைக்கிட்ட பார்த்தனே. அப்படியா? சரிங்கண்ணே, சீக்கிரம் முடிச்சுட்டு அடிக்கிறேன். டேய், எங்கடா இருக்கீங்க? நம்ம குமார்கிட்ட சொல்லி வண்டி எடுத்துகிட்டு சொல்லு. நான் உடனே லொக்கேஷன் அனுப்புகிறேன், அங்கே வர சொல்லு. சீக்கிரம் வா. வெய். ஹலோ மச்சான், சாவி ஒன்று எடுத்துகிட்டு வரலடா. சரி ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன். சரி வச்சிட்றேன். ம். அனு, அவங்க வர மாதிரி தெரியல. நீ ஒன்று பண்ணு, நீ வீட்டுக்கு கிளம்பு. ஜானி வரான், வந்தவொடனே கூப்பிட்டு வந்துடுறேன். சரிடா, பார்த்து பத்திரமா வா. ம் சரி. என்ன அங்கே கூட்டமாக இருக்கு? அனு, 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 என்னாச்சு அனு? கண்முழிச்ச சொப்பனமே மின்னுதிங்க முகமே, கட்டி வச்ச பூச்சரமே, கண்டெடுத்த ரத்தினமே, நீ எனக்கு ஆதாரமே, கேட்கும் ஒரு ரீங்காரமே, தோல் வசந்த அண்ணே காலத்துல அண்ணே, ஹாஸ்பிட்டல் கூட்டு போனே, வண்டி ஆச்சுன்னா கூப்பிடுங்கண்ணே. அனு, 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 சிகரமே, எறும்ப கேளு சொல்லுமே. அனு, அனு. இல்ல இல்ல. என் மதனே, என்னாச்சு? ஏன் இப்படி அலறி சேர்ந்துட்டு இருக்க? மச்சான், அனுக்கு ஏதோ ஆகுதுடா. அனுக்கு ஏதோ ஆயிடுச்சுடா. டேய் அனு, அனு எங்கடா? பதறாதடா, அனு உள்ளதாண்டா இருக்கா. என்னாச்சு? டேய் சொல்றா. டேய், கனவுல கனவுல எவனோ ஒருத்தன் ஏதோ பண்றான்டா. டேய் லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்காத. இல்ல மச்சான், அனுக்கு ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன்டா. ஏதோ தப்பா படுதுடா. உள்ள அனு சேஃபா தானே இருக்கா? டேய் உள்ள சேஃபா தான்டா இருக்கா. இங்க பாரு, ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் கனவு தான், ஒன்னாவது. மச்சான், பயந்துட்டேன்டா, ரொம்ப பயந்துட்டேன்டா மச்சான். நடு ரோட்லடா, அவளை என் மடி மேலே வச்சிருக்கேன். கையெல்லாம் ஒரே ரத்தம். அப்படியே எல்லார்கிட்டையும் கேட்குறேன், யாராச்சும் வண்டி கூப்பிடுங்கன்னு. கையெல்லாம் ஒரே ரத்தம்.
என்னால் இப்போ வரைக்கும் நம்பவே முடியலடா அது கனவான்னு. அந்த நேரத்தில் தான் மச்சான் தெரிஞ்சது எனக்கு என் அக்கான்னா எவ்வளோ பிடிக்கும்னு. எல்லாமே மறந்துட்டேன்டா, எதுவுமே ஞாபகம் இல்லை. என் அக்கா அங்கே விழுந்திருக்கா, துடிச்சு போயிட்டேன்டா, துடிச்சு போயிட்டேன். அக்கா இதான் பாசம் போல. நான் ஒரு உண்மையை சொல்லிட்டேன், எனக்கு அவன் மேலே அந்த கோவம்லாம் எப்பயோ போயிடுச்சுரா. எனக்கு அவ கூட சகஜமாக பேசணும், பாசமாக பழகணும், இந்த ஆசைலாம் இருக்குது தெரியுமா? கரெக்டாக மச்சான், அவங்களுக்கெல்லாம் என்னடா பெருசாக தேவைப்பட போகுது? நம்மள மாதிரி திருநங்கைகளுக்கு பெருசாக என்னடி தேவைப்பட போகுது? உண்மையான அன்பை காட்டுற உறவுகளை தாண்டி. ஆனால் ஒன்றுடி, அறுவை சிகிச்சை பண்ணுறப்ப ஏற்படுற வலியை விட நம்ம ரத்த சொந்தம் நம்மளை ஒதுக்கும் பாரு, இப்போ ஏற்படுற வலி இருக்குதே, ரொம்ப கொடுமையானதுடி. இவங்களுக்கெல்லாம் நம்ம தேவை என்ன அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்கவே முடியாதுடி. என் நிலமெல்லாம் ரொம்ப மோசண்டி. கூட பிறந்த தம்பின்னு ஒருத்தர் இருக்கான், ஆனால் முழு மனசோட இல்லை. உனக்கு தெரியுமாடி, அவன் என்கிட்ட பாசமாக பேச மாட்டானா, சகஜமாக பழக மாட்டானா, மனசு ஏங்குண்டி. இதெல்லாம் கடைசி வரைக்கும் கனவாவே போயிடுமோன்னு பயமா இருக்குடி. என்ன காரணம் காட்டி என் தம்பிக்கு பொண்ணு தர மறுக்கிறாங்கடி. இப்ப கூட எனக்கு கடை வச்சு தர்றதுக்காக அவன் லோனுக்கு அலைஞ்சிட்டு இருக்காண்டி. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குடி. என்னால் அவன் வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிருமோன்னு பயமா இருக்குடி. பிரிஞ்சிடலான்னு இருக்கேன்டி, அவனை விட்டு போயிடலான்னு இருக்கிற. நாளைக்கு நானும் கிட்ட பேச போகிறேன். உன் மேலே எந்த கோபமும் இல்லை. நான் உனக்கு தம்பி, நீ எனக்கு அக்கா, நம்ம அப்பா 3 பேர் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்ல போகிறேன். டேய், இப்போ சொன்னியே, இது முதல்ல பண்ணுறா. நான் போய் அணு கூப்பிட்டு வரேன். அணு, டேய் வேணாடா. ஏண்டா? நாளைக்கு நான் அணுவை தனியாக கூட்டு போய் பேசுகிறேன், சர்ப்ரைஸாக இருக்கணும். ம். ஐயோ மணி, பெரிய தப்பு பண்ணிட்டியடா, பெரிய தப்பு பண்ணிட்டியே. அவனை சின்ன வயசுலேயே அழிச்சு விட்டுருக்கணும். ச்சே, வீட்டை விட்டு வெளியே போனவன மறுபடியும் வீட்டுக்கு கூப்பிட்டு பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்போ வளர்ந்து நின்று எனக்கே அவன் ஆட்டம் காட்டுறான். அவனெல்லாம் சும்மா விடக்கூடாது. அண்ணே, அதான் நான் சொல்லியிருந்தேனே. ஆமாண்ணே. ம். சரிண்ணே. சரிண்ணே, நான் வச்சிடுறேன். அண்ணே, நீங்க சொன்ன லொகேஷன் வந்துட்டேன். சரிண்ணே. அண்ணே, நீங்க சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன். சரிங்கண்ணே. வண்டி ஏதாச்சும் வரப்போது, ஓரமாவா? பாருடா, ஐயாக்கு அக்கறையெல்லாம் வருது. மதன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நானும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாடி, இன்னையோட உனக்கு கடைசி நாள்டி. என்ன சொல்லணும் சொல்லு. அது
மேலே எந்த கோபமும் இல்லை. நான் உனக்கு தம்பி, நீ எனக்கு அக்கா. நம்ம அப்பா 3 பேர் சந்தோஷமாக இருக்கலாம் சொல்ல போகிறேன். தந்தை மகன் உறவை அறுத்து உன்னோடு வரட்டுமா? ஒரு தலைமுறையின் கனவை நான் உடைத்து விடட்டுமா? என் வெற்றி என்பதை குழி தோண்டி புதைத்து விடட்டுமா? நீங்க அப்படி பண்ணிடக்கூடாதுப்பா. இப்ப வரைக்கும் என் மச்சான் ஆக்சிடென்ட்லாம் செத்தான் உலகம் நம்பிட்டு இருக்கு. ஆனா எனக்கும் அணுக்கும் மட்டும் தான் தெரியும் அதுக்கு காரணம் நீங்க தான். அணுவால போலீஸ் கிட்ட போக முடியாதுன்னு நினைக்கிறீங்களாப்பா? நீங்க செஞ்ச பாவத்துக்கு நீங்க இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க. அணுவும் இனி உங்க முகத்துல முழிக்கூடாதுன்னு போயிட்டா. கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காருப்பா. நீங்க இவ்வளோ பண்ணி நான் ஏன் தெரியுமா உங்களை பார்த்துக்கிறேன். என் மச்சானுக்கு நீனா ரொம்ப பிடிக்கும்பா. நீனா உசுறு. ஆனா பாத்தீங்களா, உங்க கையால அவன் சாவுன்னு எழுதியிருக்கு. சொல்லுங்க பிரதர். இங்க சொல்லுங்க, யார் வேணும்? மதன் சார் இருக்கார், அவரை பார்க்கணும். இல்லைங்க, அவர் இல்லை. அவங்க அக்காவுக்கு லோன் கேட்டிருந்தாங்க, சேங்ஷன் ஆயிடுச்சு. அதை பற்றி பேச தான் கேட்குறேன். இல்லை பிரதர், லோனில் எது வேணாம், நீங்கள் கிளம்புங்க. வேண்டாம்மா. சரி, ஓகே சார்.